தோழர்களே, சமீபத்தில் பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னணி கலைக்கப்பட்டது. அதை பற்றிய தகவல்கள் சமூக ஊடகங்களில் வந்துட்டுருக்குது. அதை பற்றிய கருத்துக்கள் கூட விவாதங்கள் ஆகிட்டுருக்குது. அப்போ உண்மையிலே என்ன நடந்தது, அது ஏன் கலைக்கப்பட்டது என்ற காரணங்களெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஒன்றும் முக்கியமான விஷயம், ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக ஒரு நீண்ட காலம் பலதரப்பட்ட சக்திகள் ஒன்றாக சுமார் ஒரு 6 வருடங்களுக்கு மேலாக ஒன்று சேர்ந்து செயல்பட்டது என்பது மிகப்பெரிய விஷயமாக பார்க்குறேன். அது ஒரு முன்னேற்றம் அப்படின்னு பார்க்குறேன். கலைந்ததுன்றது ஒரு கலைக்கப்பட்டதுன்றது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயந்தான். ஆனால் நம் தமிழக சூழலில், தமிழக கடந்த கால வரலாறுகளில் இது போல் அமைப்புகள் ஒன்றிணைந்து ஒரு நீண்ட காலம் பயணிக்கிறது என்றதே ஒரு அரிதிலோ அரிதான விஷயமாக தான் வரலாறு நமக்கு சொல்லுது. அதுதான் உணர்த்துது, உரைக்குது, அதான் உரைக்குது. அப்படி இதில் இது இந்த அளவுக்கு நீடிச்சு வந்ததுன்றது ஒரு சாதகமான விஷயமாக தான் பார்க்குறோம். அடுத்தது இதுக்கான என்ன அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக 2 விஷயங்கள். ஒன்று கருத்தியல் ரீதியான ஒற்றுமை, 2வது நடைமுறை ரீதியான ஒற்றுமை. இது 2மே கடும் போராட்டங்களாக இருந்தது. போராட்டம் ஐக்கிய என்ற அடிப்படையில் நடத்தப்பட்டு அது நீண்ட காலம், கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலே அது விவாதிக்கப்பட்டது. இந்த அமைப்பு நீடித்து முன்னாடியே கூட ஓராண்டுக்கு மேலே, அது கிட்டத்தட்ட கொரோனாவுக்கு முன்னாடியே அது விவாதிக்கப்பட்டது. அப்போ இறுதியாக அதில் முடிவெடுக்கப்பட்ட விஷயம், நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடாக நாங்கள் முன் வச்சது, பாசிச பாஜகவை அடியோடு வீழ்த்துவோம், இடது ஜனநாயக சக்தியை வலுப்படுத்துவோம் என்பது தான் எங்களுடைய இது முன்வைப்பு. அதில் தான் விவாதங்கள் நிறையா நடந்து கடைசியில் பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்துவோம், இடது ஜனநாயக சக்தியை வலுப்படுத்துவோன்றது அது முழக்கமாக மாறிச்சு. அது இல்லாமல் சில வரையறைகள் தீர்மானிக்கப்பட்டன. அந்த வரையறைகளில் எதை ஒன்று ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல, யாரும் இணையலாம் அப்படின்ற இது வந்தது. அது மட்டும் இல்லாமல் நடைமுறையில் ஒரு குறிப்பிட்ட சிக்கலுக்காக நாம் ஒரு போராட்டத்தையே ஒரு இதை முன்னெடுப்பு எடுக்கிறோன்னு சொன்னால் அதில் உடன்படாதவங்க அந்த இதிலேருந்து விலகிக்கலாம், செயலேருந்து விலகினா அவங்க சொந்த நிலைப்பாடை செயல்படுத்தலாம், அடுத்ததில் சேர்ந்துக்கலாம். அதாவது இதில் உறுப்பினர்களுக்கும் நிரந்தரமாக இருப்பது, அவர்களுக்கு உடன்பட்ட விஷயங்களில் இணைந்து செயல்படுவது. இதனுடைய பெயரில் எது செயல்படும்னா பெரும்பான்மையான இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நடைமுறைக்கு போகும். ஆனால் அனைவரையும் அது கட்டுப்படுத்தாது, மாறுபட்டு இருக்கிறவர்களே கட்டுப்படுத்தாது. அவர்கள் வேறு அவங்க சொந்த நிலைப்பாடுகளை கொண்டு போகலான்ற அடிப்படையில் தான் இந்த நடைமுறைகள் இவ்வளோ காலம் நீடித்ததுக்கு அது காரணம். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஒத்த கருத்துன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜனநாயக மத்தன்னு சொல்லுவாங்க. ஜனநாயக மத்தியத்திலையும் நீண்ட காலம் செயல்பட முடியாமல் அது கலைஞ்சிடும். ஒத்த கருத்துன்றது வரவே முடியாது. அப்போ அரிதான விஷயங்கள் மட்டுமே செயல்பாட்டுக்கு போகும். ஒத்த கருத்துன்றது ஒரு கட்சிக்குள்ளே வைக்க வேண்டிய விஷயம். ஒரு கட்சிக்குள் ஒத்த கருத்துன்றது இலக்கு தான். மார்க்சியர்களுடைய இலக்கு ஒத்த கருத்து, ஒரே நடைமுறை, ஒரே சிந்தனை என்பது மார்க்சியர்களுடைய இலக்கான முழக்கம், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய இலக்கான முழக்கம். அதை பல பேர் வரட்டுத்தனமாக ஒத்த கருத்து அப்படின்ற இதை கடந்த காலத்தில் நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போவும் அந்த கருத்துக்களை வலியுறுத்துகிறாங்க. அப்படி வராத இடங்களில் அவங்க விலகலை நோக்கி போகிறாங்க. இதுதான் இப்போ ஒத்த கருத்து வரலன்னு சொல்லும்போது சிலர் விலகிறது அப்படின்ற ஒரு தன்மையை கூட அவங்க வைக்கிறாங்க. இதுதான் உச்சக்கட்ட இருப்பதிலே இந்த ஒத்த கருத்து அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, ஒத்த கருத்து தான் செயல்படுவது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் உச்சக்கட்ட ஒரு சாதிய குழுவாதிகளாக இருக்கிறாங்க. அதாவது குறுங்குழுவாதிகள்னு சொல்லுவாங்க. நாம் அது சொல்கிறதில்ல. நாம் ஒரு முதலாளித்துவ சிந்தனை
போக்குகள் கூட இங்கே குட்டி முதலாளித்த சிந்தனை போக்குகள் கூட முன்னேற்றது கூட இல்லைன்றது தான் என் கருத்து. ஏன்னா பிற்போக்கான நிலவுடைமை நிலக்கலாரிய சிந்தனைகள்லாம் இங்கே இருக்குதுன்றதுனால இதை சாதிய குழுவாதம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா சாதிய குழுவாதன்றது நம் வாழ்க்கையினுடைய அங்கமாக இருந்து அதில் வாழ்ந்து வந்ததுனால அப்படி ஒரு குழுவாக இருப்பதை தங்களை காத்துக்கொள்வது, தங்களை முதன்மைப்படுத்துவது என்ற தன்மையில் அது இருந்துகிட்ருக்குது. அதனால் அதனுடைய உச்சக்கட்ட வடிவம் தான் எல்லாமே. அதனுடைய உச்சக்கட்ட வடிவம் இது இன்றைக்கு ஒரு ஒத்த கருத்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது. அது ஓரளவு உடைக்கப்பட்டு இன்றைக்கி இந்த முறை மேலோங்கி இருக்குது. இது அதுதான் இன்றைக்கி நீடிக்கிறதுக்கு கூட காரணம். அடுத்தது நாம் இந்த விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்த இதில் பாசி எதிர்ப்பு மக்கள் முன்னிலையில் ஏற்கனவே நாங்கள் பல காணொலியில் சொல்லியிருக்கிற மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய எந்த சிந்தனை தடங்கள் ஆதிக்கம் செலுத்துதோ அந்த சிந்தனை தடத்தை ஒட்டிய அரசியல் போக்குகள் இங்கே முழுக்க அதே போக்குகள் தான் இங்கே வெளிப்பட்டது. அதற்கான ஒரு போராட்டங்களாக தான் எல்லாத்துலேயும் இருந்தது. குறிப்பாக நான் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், ஒரு பக்கம் வரட்டுத்தனமாக சில அவங்க புரிந்து கொண்ட மார்க்சிய கோட்பாடுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது மார்க்சிய கோட்பாடுகள் கிடையாது. அவர்கள் புரிந்து கொண்டவற்றை வரட்டுத்தனமாக வலியுறுத்துகின்ற ஒரு பிரிவினர், இன்னொருவர்கள் கருத்தியலை முற்றிலும் புறக்கணிக்கக்கூடிய அனுபவவாதம், அதாவது அறிவு மறுப்பியர்கள். அவர்களுடைய தன்மை என்னென்னா நடைமுறைவாதம், புறநிலைக்கேற்ற நடைமுறையை கொண்டு போகுது. நடைமுறைவாதம் இது ரெண்டு தான் இருக்குது. இந்த நடைமுறைவாதம் திட்டவட்டமாக கருத்தியலை போராட்டங்களை அது நிராகரிக்குது. ஏதோ ஒரு வடிவத்தில் யாரும் திட்டமிட்டு அவங்களாம் இவங்க ரெண்டு பேருமே திட்டமிட்டு செய்து தான் நாங்கள் கருதலை. இவர்களுடைய சிந்தனைத்தடம் தான் அவங்கள வழி நடத்து. இவங்களாம் நினச்சிக்கிறாங்க அவங்க செய்தார்கள். அப்படிலாம் இல்லை. அவங்களுடைய சிந்தனைத்தடம் இயல்பாக வழி நடத்துது. ஏன்னா கான்சியஸ்னஸ் அவங்களுக்கு கிடையாது. கான்சியஸ்னஸோடு செயல்படுறவங்களாம் நம்ம இவங்களை கருதலை. கான்சியஸ்னஸ் என்பது ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் மார்க்சிய கோட்பாடுகளை பொருத்தி முன்னுக்கு கொண்டு போவார். ஒவ்வொன்றையும் சரி தவறுகளை நேர்மையாக அலசுவது, அதை புறநிலையோடு பொருத்துவது, நடைமுறைக்கு கொண்டு போவது, இதுதான் கான்சியஸ்னஸ், அகநிலை பாத்திரம் அப்படின்றது. அப்போது இங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏற்கனவே சரியாக அகநிலை பாத்திரம் ஆற்றலைன்றது தான் எங்களுடைய விமர்சனம். இங்கேயும் அதே தான். ஒரு அகநிலை பாத்திரத்தை ஆற்றுவதற்கான ஒரு அகநிலை பலம் என்பது இவர்களுடைய கிடையாது. அகநிலை பலம் என்பது கருத்தியல் பலம். கருத்தியல் பலம் என்பது கிடையாது. வரட்டுத்தனமான கோட்பாடுகளை வச்சுட்டு வரட்டுத்தனமாக சடங்குத்தனமான சில வேலைகளை செய்வது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் புறநிலைக்கு புறநிலைவாதிகள், இவங்க அகநிலைவாதிகளாக இருந்தால் அவங்க புறநிலைவாதிகளாக இருக்கிறாங்க. புறநிலைவாதிகள் அவங்களும் மிகப்பெரிய செயல்பாடுகளை செய்கிறதுலாம் கிடையாது. வீரியமான செயல்பாடுகளை, புதிய புதிய வடிவங்களை நோக்கி போகிறது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. வீழ்ச்சியாக மக்களை அணிதிரட்டுவதை பற்றியே கருத்தாக்கமே கிடையாது. அது முழுக்க ஏற்கனவே இருக்கிற ஒரு செக்குமாட்டுத்தனமான வேலை முறைகளில் போனது என்பது தான் இருந்தது. அதாவது ஆர்ப்பாட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் தான் தொடர்ந்து நடத்தப்பட்டது. நாங்கள் முதல் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு மற்ற ஆர்ப்பாட்டங்களெல்லாம் புறக்கணித்தோம் கூட. தனிநபராக போய் நான் கலந்துக்கிட்டேன் ஒரு 1-2 ஆர்ப்பாட்டங்கள், அவ்வளோதான். ஏன் சொன்னால் எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. மக்கள்கிட்ட போகாத வடிவங்களில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்போது அது தொடர்ச்சி, அதுவும் ஒரு பக்கம். அதுக்கு அந்த நடைமுறைக்கு எதிராகவும் நாம் போராட வேண்டியது, கருத்தியலுக்கு எதிராகவும் போராட வேண்டியது இருக்குது. கருத்தில் இருக்கிற தவறான புரிதல்களை நோக்கி போராட வேண்டியிருக்குது. இன்னொரு பக்கம் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு செக்குமாட்டுத்தனமான வேலை முறைகளையும் போராட வேண்டியிருக்கு. அதே சமயத்தில் இந்த விஷயங்களை தீர்க்கக்கூடிய ஒரு கருத்தியல் ரீதியான போராட்டங்கள் தொடர்ச்சியாக செய்யப்படலை அப்படின்றது முதல் மூல காரணம். கருத்தியல் போராட்டங்கள் ஒரே ஒரு கருத்தரங்கு மட்டும் நடத்தப்பட்டது. அதுக்கப்புறம் கருத்தரங்கம் திட்டமிட்டு திரும்ப சொல்லியும் அந்த கருத்தரங்கு நடத்தப்படலை. அதுக்கப்புறம் அது ஆழமான விவாதத்துக்கு போகாதனுடைய விளைவு கருத்தியல் ரீதியான இருக்கிற பிரச்சனைகள் தீர்த்துக்க முடியல.
தீர்த்துக்க முடியாமல் அது என்னவா மாறுதுன்னு சொன்னால், நடைமுறையில் அவளை செயல்படுத்தும் போது அது ஒரு முடக்குவாதத்தை நோக்கி வந்து முடங்குது. அப்படியே ஒரு தேங்குது, முடங்குது. ஒரு அறிக்கையை வெளியிடறதுக்கு 4 மாதம் ஆகுது. அப்போ அது வந்து கடும் சிக்கலாக மாறுது. அப்போ இந்த சூழலில் தான் நாம் நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம். அங்கே வந்த சூழலை வச்சு முடிவு எடுக்கிறோம்னு சொன்னால், அது சிலரால் முன்வைக்கப்பட்டது கலைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே கருத்து இல்லைன்றது. நாங்கள் என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு காரணம் இங்கே கருத்தியல் ரீதியான போராட்டம் நடத்தி அதோடு ஒற்றுமையோடு நடைமுறையில் இந்த சிக்கல்களை தீர்த்துவதற்கான இது இல்லை, அங்கே அரங்கம் இல்லை. அதுக்கான வாய்ப்புகள் முழுக்க மறுக்கப்பட்டது. கருத்தியல் ரீதியான விஷயங்கள் தான் நடைமுறைக்கானதை தீர்க்கும். நடைமுறைகள் சில கருத்தியலை புரிஞ்சிக்கிறதுக்கு உதவும். ரெண்டுத்துக்குமான ஒரு இயங்கியல் உறவு இருந்தாலும் தீர்மானிக்கிறது கருத்தியல். அப்போ அதுக்கான வாய்ப்பு அங்கே இல்லைன்னு சொல்லும்போது இந்த சிக்கலை தீர்க்க முடியாது என்பது எங்களுடைய கருத்து. இது ரொம்ப அடிப்படையாக நாங்கள் வந்து பார்க்குறோம். இதுதான் வந்து முக்கியமான காரணமாக பார்க்குறோம். அதனால் நான் என்ன முடிவு பண்ணோன்னா, சரி கலைக்கிறதுன்றதை கலைக்கிட்டோம் அப்படின்றது எங்களுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் அங்கே நாம் தீர்மானித்தது பாஜகவை எதிர்ப்பது அப்படின்றது. ஆனால் அது இல்லாமல் மற்ற விஷயங்களும் வந்து அங்கே வந்து முன்னுக்கு வந்து எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ற கருத்தாக்கம் மேலே போகும்போது நாம் தெளிவாக சொல்லிட்டோம், பாஜகவை எதிர்ப்பதை மட்டுமே இங்கே செய்ய பண்ணணும். மற்ற விஷயங்கள் வெளியில் வந்து வேறு அமைப்புகளை வந்து உருவாக்கி செய்யணும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்தாக வச்சோம், இறுதி கருத்து வச்சோம். அப்புறம் கலைக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நாங்கள் உடன்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த கருத்தாக்கம் வந்து தொடர்ந்து மேலோங்கிட்டு இருக்குது. நாங்கள் அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். கருத்தியல் ரீதியான இது வந்து தீர்க்கப்படணும் தொடர்ந்து வலியுறுத்திட்டுருக்கிறோம். அது செய்யப்படலை. அது எங்களுக்கு முக்கியமான பிரச்சனையாக நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதுக்கான வாய்ப்பு இங்கே இல்லைன்னு சொல்லும்போது அது கட்டாயம் இது நீடிக்கிறதில்ல. ஏன்னா கருத்தியல் ரீதியான பிரச்சனைகள் தீர்த்தா நடைமுறையான பிரச்சனைகள் கூட தீர்க்கப்பட்டுட்டு போயிட முடியும். ஐக்கிய போராட்டம், சித்தாந்த ஐக்கிய போராட்டம் திருப்பி ஐக்கியன்றது வந்து வர முடியும். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னும்போது வர முடியாது. அப்புறம் இன்னொன்று தொடர்ந்து குழப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. வெறும் பாஜகவை நோக்கி வந்து நம்ம நகருது, அது அங்கே தடுக்கப்படுறதா நாங்கள் வந்து பார்த்தோம். அதனால தான் நாங்களும் வந்து அந்த வந்து கலைக்கிறது உடன்பட்டோம். இதுதான் வந்து அங்கே வந்து காரணம், வேறு காரணங்கள்லாம் கிடையாது. அதில் சில பதிவு போட்டுக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி பதில் சொல்கிறேன். இதுதான் நடந்த விஷயங்கள், நடைமுறையான விஷயங்கள் இதுதான். இப்போ அங்கே என்ன அரசியல் ரீதியான பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, பாஜகவை எதிர்ப்போம், இதுதான் வந்து அதனுடைய முதன்மை முழக்கம். இடது ஜனநாயக சக்தியில் வலுப்படுத்த இதுதான் முழக்கம். ஆனால் அங்கே வர சிக்கல் என்னென்னா, இதை ஏற்றுக்கொண்டு அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் பாஜகவுக்கு சமமாக மற்றவர்களை சமப்படுத்தி பேசக்கூடாது அப்படின்னே அதில் வந்து வரையறை இருக்குது. மற்றவர்களை பற்றி நம்ம விமர்சிக்கலாம் அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எது போராட்டங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சில தேசிய சிக்கல், சில சாதிய விஷயங்கள், பெண்கள் இது பல விஷயங்களை தொகுத்துருக்குறோம். நாங்கள் இந்தந்த விஷயங்களுக்காக கூடலாம் நம்ம போராடலான்ட்டு அந்த போராட்டங்களும் நடத்தப்படுது. ஆனால் நடத்தப்படாமலாம் இல்லை, ஒரு தவறான நிறையா அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள் நடந்திருக்குது, அதுக்கான பிரச்சாரங்கள் நடந்திருக்குது. குறிப்பாக வந்து அந்த மலம் கழிச்ச இந்த பிரச்சனைக்காக கூட நாங்கள் வந்து போராட்டங்கள் வந்து நடத்தணும். அப்போ இங்கே சிக்கல் என்னவா மாறுதுன்னு சொன்னால், எல்லா இடங்கள்லையும் சமமாக வந்து எல்லாத்தையும் வந்து வச்சு எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்து சிக்கல் வருது. அப்போ அதுக்கான விவாதங்கள் நடக்கும்போது நாம் வந்து தெளிவாக என்ன சொல்கிறோன்னா, பாசிசம்னா என்ன அப்படின்பதை பற்றிய மார்க்சிய ஆசான்களுடைய கோட்பாட்டு வரையறைகளை முன்வைங்க. அதன் அடிப்படையில் நாம் பேசி தீர்த்துக்கலான் போது அதுக்கான முன்வரைவுகளும் அவங்க வந்து அதுக்கான தெளிவான வரையறைகளே வைக்க மாட்டாங்க. உண்மையிலே அவங்களுக்கு தெரியல, அதுதான் உண்மையான விஷயம். அப்போது ரெண்டுமே வந்து என்ன ஆகுதுன்னா, வரட்டுத்தனமாக இருக்கிறவங்களுக்கும் மார்க்சிய அடிப்படையிலான கோட்பாட்டு வரையறைகள் தெரியல, நடைமுறைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் கருத்தியல் ரீதியான போராட்டங்கள் மூலமாக ஒரு பாசிசப்பட்ட புரிதல்களை வளர்த்தெடுக்கணுன்றதுக்கு தயார் கிடையாது. அப்போ இரண்டு பக்கமே ஒரு அறிவு சோம்பேறித்தனம். நான் ஏற்கனவே விமர்சிச்சிருக்கிறேன். ஏற்கனவே வந்து நாம் சமூகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமைகளில்
அறிவு சோம்பேறித்தனம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான சிக்கலாக இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஆழமான கான்சியஸான பாத்திரத்தை ஆற்றுவதற்கு ஆசானங்களுடைய கோட்பாட்டுகளையும் அதை ஆழமாக புரிந்து விவாதிப்பதும் அதை சரியாக பொருத்துவதற்கான முயற்சி செய்வதுமான ஒரு அறிவார்ந்த ஒரு அறிவுஜித்தனமான பாத்திரத்தை ஆற்றுவதற்கு இங்கே தலைமைகள் இல்லை. வெளியிலேருந்து கூட அதை வந்து உள்வாங்கிக்கவோ சரியானவர்களை தேர்ந்தெடுக்கவோ சமூகத்தில் வந்து ஆய்வுகளெல்லாம் தேர்ந்தெடுக்கவோ கூட இவங்களுக்கு அறிவு இல்லை, அதுக்கு தயார் இல்லை. அப்படின்றதுனால தான் நம்ம அறிவு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்கிறோம். அது இங்கே ரொம்ப தெளிவாக அறிவு சோம்பேறித்தனம் என்பது இருக்குது, தெளிவாக இருக்குது. அப்போ அதுவும் வந்து அதனால் அது வந்து தீர்க்க முடியாமல் அது வந்து போகுது. அப்போது மார்க்சிய கோட்பாட்டு அடிப்படையில் இல்லாமல் அவர்களுடைய புரிதலிருந்து பேசுகிறாங்க. அப்போ என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது இப்போ பார்ப்போம். அதாவது முதல்ல பாசிசம்னா நமக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப தெளிவான வரையறைகளும் கோட்பாடுகளையும் வகுத்தவர் வந்து டிமிட்ரோ. அந்த டிமிட்ரோ வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து என்ன புரிஞ்சுக்குது அப்படின்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் வந்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. என்ன விஷயம்னா, முதலாளி ஏகாதிபத்தியம் என்றாலே அது நிதி மூலதன நிலத்திலிருந்து செயல்படக்கூடியது அப்படின்றது ஒரு பொதுவான விஷயம். இன்னொரு விஷயம், முதலாளித்துவ ஜனநாயகம் என்பது அது சாரத்தில் முதலாளித்துவ சர்வாதிகாரம், அது முதலாளித்துவ சர்வாதிகாரம். அப்போ முதலாளித்துவ சர்வாதிகாரம் என்பது ஏகாதிபத்தியமாக அது மாறும்போது இன்னும் பிற்போக்குத்தனோடு இணைஞ்சு அது சர்வாதிகாரத்தனத்தை எல்லா இடங்களையும் நடைமுறைப்படுத்துது. அந்த எல்லா முதலாளித்துவ கொள்கைகளும் சர்வாதிகாரத்தனங்களோடு தான் இருப்பாங்க. இந்த சர்வாதிகாரமும் இந்த முதலாளித்துவ சர்வாதிகாரமும் பாசிசமும் ஒன்று கிடையாது. இந்த முதலாளித்துவ சர்வாதிகாரம் என்பது 24 மணி நேரமும் 365 நாளும் செயல்பட்டு தான் இருக்கும். ஆனால் அது பாசிசம் கிடையாது. அது மட்டுமல்ல, சில தனிநபர்களோ சில கும்பலோ இந்த முதலாளித்துவ அதிகாரத்தை தனியாக பிரயோகிக்கும் போது அதுவும் பாசிசம் அல்ல, அது சர்வாதிகாரம் எதேச்சதிகாரம்னு பல அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதனுடைய அரசியல் தன்மைக்கு ஏற்ப இது பண்ணுறாங்க. ஆனால் உதாரணத்துக்கு இந்திரா காந்தி எமர்ஜென்சி என்பது பாசிசம் அல்ல. ஆனால் முட்டாள்தனமாக இங்கே டிஎன்ஓசி அதுக்கப்புறம் எஸ்ஓசி இவங்க எப்போவுமே பாசிசம் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்போவுமே பாசிசம் சொல்லி செயல்பட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் ஒரு விந்தைக்கான விஷயம். வித்தியாசங்களே கிடையாது. காங்கிரஸ் பாசிசம், அப்புறம் விபி ஜனதா கவர்மெண்ட் வந்தது, அப்புறம் வந்து விபி சிங் வந்தார், அதுக்கப்புறம் பிஜேபி வருது, எல்லாமே பாசிசம் அவங்க. இதுதான் வந்து ஒரு சிக்கலுக்குரிய விஷயம். அப்போது பாசிசம் என்பது அப்போ இந்திரா காந்தியினுடையதுன்னா அது எதேச்சதிகாரன்றது வந்து இந்திரா காந்தியினுடைய காலகட்டத்தில் இந்திரா காந்தியை சார்ந்த நலன்கள்லேருந்து அது உருவானது. அப்போ பாசிசம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது டிமிட்ரோ தெளிவாக சொல்கிறார். அந்த முதலாளித்துவ பிரிவினரிலேயே பிற்போக்கான சக்திகள் தான் ஒரு பாசிசத்துக்கான இதை வந்து உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த பிற்போக்கு கும்பல் தான் ஒரு பாசிச கும்பலாக மாறுது. சரி, பாசிச கும்பலாக மாறுதுன்னு வச்சுங்க, அது வெறும் அந்த பாசிச கும்பலாக இல்லை, அவர் பல காரணங்கள் சொல்கிறார். அதில் முக்கியமான காரணம் மக்களை பிளவுபடுத்துவது. அதாவது மக்களை பிளவுபடுத்தி ஒரு குறிப்பிட்ட கருத்தியலை முன்னிறுத்தி இது தன்னுடைய பாசிசத்தை நிதி மூலதனத்தின் நெருக்கடிகளை பாதுகாப்பதற்கான ஒரு பாசிச ஆட்சியை கொண்டு வருவது என்பது தான் அதனுடைய விஷயம். ஒரு அதிகாரத்தை, ஒரு சர்வாதிகாரத்தை, ஒரு எதேச்சதிகாரத்தை அதனுடைய மாற்றிலிருந்து ஒரு சமூக அடித்தளத்தை கொண்டது. அப்போது என்ன பண்ணுது, மக்களை பிளவுபடுத்தி ஒரு பகுதி மக்களை அது திரட்டுது, அது திரட்டி ஒரு சமூக அடித்தளத்தை கொண்டு அது வருது. இதுதான் மற்ற தனிநபர்
எதேச்சதிகாரம் சர்வாதிகாரத்துக்கும் கும்பல் சர்வாதிகார எதேச்சதிகாரத்துக்கும் பாசிசத்துக்குமான வித்தியாசம் கோடு. அது மட்டும் இல்லாமல் இது அனைவரையும் ஒடுக்குவது மட்டும் இல்லாமல் தொழிலாளி வர்க்கம், விவசாய வர்க்கம், உழைக்கும் மக்கள், நடுத்தர வர்க்கம் எல்லாத்தையும் ஒடுக்குவது மட்டும் இல்லாமல் ஆளும் வர்க்கத்தினுடைய ஒரு பகுதியை கூட அது ஒடுக்குது. ஆளும் வர்க்கத்தினுடைய ஒரு பகுதியை கூட அது ஒடுக்குது. இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இதை முதன்மையாக எதிர்ப்பது என்பது தான் முக்கியமான விஷயம். அப்போ இதில் எல்லாரும் சமம், எல்லாமே ஃபாசிஸ்டுங்க தான், எல்லாமே எதுன்றது ரொம்ப குழந்தைத்தனமான, நாம் மார்க்சிய கோட்பாட்டு வரையறைகளை புரிந்து கொள்ளாமல் பேசுவோம். எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு பேசுவது மார்க்சிய வரையறைகளை புரிந்து கொள்ளாமல் பேசுவது. பாசிசம்னா என்ன, எதேச்சதிகாரம்னா என்ன, முதலாளித்த சர்வாதிகாரம்னா என்ன என்பதை புரிந்து கொள்ளாதது. முதலாளித்தம்னா என்னன்னே புரிந்து கொள்ளாது. அப்போது நிதி மூலதனம் இருந்தாலே எல்லாமே பாசிசம் கிடையாது. ஆனால் அந்த நிதி மூலதனத்தை காப்பாற்றுவதற்காக, அந்த நெருக்கடியை தீர்ப்பத்துக் கொள்வதற்காக மக்களை ஒரு கருத்தியல் அடிப்படையில் பிளவுபடுத்தி, இனவாதம், நிறவாதம், மதவாதம், ஏதோ ஒரு அடிப்படையில் பிளவுபடுத்தி அதில் உள்ள குறிப்பாக நடுத்தர வர்க்கத்தை தன்னுடைய அடித்தளமாக வைத்துக்கொண்டு செயல்படுவது தான் பாசிசம். அதனால தான் அவன் அடிக்கிறான். மக்கள் ஒரு பிரிவினை வச்சு தான் இன்னொரு பிரிவு மக்கள் அடிக்கிறான். அவன் முழுக்க மக்களின் ஒரு பகுதி தானே அவனுக்கு வெறித்தனமான செயலை செய்கிறாங்க. அவர்கள் தானே இவங்களால் மண்டை கழுவப்பட்டு முழுக்க ஒரு பாசிச வெறியோட மக்களுக்கு எதிராக தானே செயல்படுறாங்க. இன்னொரு மக்கள் பிரிவினர் தானே. தலித்துக்களை வச்சு முஸ்லீம்ஸ் அடிக்கிறான், பழங்குடிகளை வச்சு முஸ்லீம்ஸ் அடிக்கிறான். இது தானே செய்கிறாங்க. சிறுபான்மையினர் அடிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் நடந்த கலவரங்களை கவனிங்க. மக்களின் ஒரு பிரிவு திரட்டப்பட்டு இன்னொரு பிரிவின் மேலே அடிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பிரச்சாரம் கூட எதுவும் பண்ண முடியதில்லை. பஸ்ஸில் பண்ண முடியாது. உடனே ஒரு ஆள் எவனா வந்துடுறான், தடுக்கிறான். எப்படி நீ பேசலாம்? நரேந்திர மோடி எப்படி பேசலாம்? இன்றைக்கி ஒரு சுதந்திரமான அதாவது இந்த சட்டத்தின் அடிப்படை நமக்கு அனுமதிகள் கொடுக்கப்பட்டால் கூட சுதந்திரமாக பேச முடியாத அளவுக்கு ஒரு சமூக தளத்தை அவங்க சமூக சக்திகளை கட்டமைக்கிறாங்க. அதுதான் பாசிசம். அப்போது இங்கே எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் காங்கிரஸ் இன்னும் ஒரு சமூக அடித்தளத்தை கொண்டு ஒரு பாசிச கட்சியாக அது மாறலை. நிதி மூலதனத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு முதலாளித்த சர்வாதிகாரத்தை கூட அது போயிருக்குது. அது கொண்ட ஒரு கட்சி, அவ்வளோதான். அதுதான் எல்லாமே. திமுக, அண்ணா திமுக எல்லாமே. இன்னொன்று, இவங்களுக்கு இருக்கிற விஷயம் என்ன, மாநில கட்சிகளுக்கு அவங்களுக்கு இருக்கிற அளவுக்கு இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அதிகாரங்கள் முழுக்க டெல்லியில் குவிஞ்சிருக்கு, ஒன்றிய அரசில் குவிஞ்சிருக்கு. அந்த வேறுபாடுகள் கூட புரிந்து கொள்ளப்படுறதில்லை. அந்த வேறுபாடுகள் கூட புரிந்து கொள்ளாமல் இவர்களை முதன்மையாக எதிர்ப்பது அப்படின்ற ஒரு நோக்குக்கு வராங்க. அப்போ இதெல்லாம் மிகவும் பாசிசத்தை புரிந்து கொள்ளாமல் தவறான விஷயங்களாகும். அப்போது நம்மளுடைய இது ஃபோக்கஸ், அதாவது நம்முடைய இலக்கு, நம்மளுடைய திசை வழி மிக தெளிவாக இன்றைக்கி முதன்மை எதிரியாக இருக்கக்கூடிய பாசிச கும்பலுக்கு, அதாவது நவீன பார்ப்பனிய இந்துத்துவ பாசிச கும்பல், இதுதான் இன்றைக்கி குறிப்பிட்ட முதலாளிகள், அம்பானி, அதானி போன்ற குறிப்பிட்ட முதலாளிகளுடைய ஒரு பிரிவு இருக்குது, டாட்டா, இது போல் குறிப்பிட்ட முதலாளித்த பிரிவுகளுக்கு மிக மிக சாதகமாக கொள்ளையடிக்க கொடுக்குறாங்க. அடுத்து அமெரிக்கா இவங்களோடலாம் ஒப்பந்தம் அவங்களையும் இழுத்துடும், திருப்பி பின்னோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு வேலைகளை இது செஞ்சிட்ருக்குது. அப்போ இதை முதன்மையாக நாம் பண்ண வேண்டிய அவசியம், எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இது திசை விலகக்கூடாதுன்றது தான் முக்கியமான விஷயம். நாங்கள் முன் வச்ச கருத்துக்கள் இதுதான். அப்போ அதில் நான் இந்த திசை விலகல் இங்கே தெளிவாக இந்த கருத்தாக்கங்கள் வருது. 1, 2, 1ன்றது இந்த காங்கிரஸு, அது 2, 1ன்றது அது அதை நான் விளக்கிட்டேன். அதில் என்ன வித்தியாசம். அடுத்தது, தமிழகத்தில் பிஜேபி பலம் கிடையாது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய திமுகவை எதிர்ப்பது, முதன்மையாக ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்ப்பது. இன்றைக்கி திமுக ஆட்சி இருக்குது, அது மக்கள் விரோத ஆட்சியாக இருக்குது.
அதை கடுமையாக இருப்பது. சிலர் இவங்களும் பாசிசம்தான் அப்படின்னு கூட பேசுகிறாங்க. அது பாசிசத்தை பற்றி ஏற்கனவே விளக்கிட்டேன், அது வேறு. இப்போ இவங்களுடைய இது என்ன அப்படின்னு சொல்லும்போது, பிஜேபியினுடைய பாசிசம் எந்த வகைப்பட்டதுன்றது அவங்களுக்கு இன்னும் புரியல. அவங்க சும்மா இந்த நிதி மூலதனம், ஏகாதிபத்தியம் அப்படின்ற ஒரு தன்மையிலேருந்து மட்டுமே பார்க்குறாங்க. அப்படி கிடையாது. இந்த பாசிசத்தில் அவங்க எடுக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்தக்கூடிய கருத்துகள் எப்போவுமே பிற்போக்குத்தனமாக தான் இருக்கும். வரலாற்று அப்படி தான் இருந்திருக்கு இது வரைக்கும். அது ஹிட்லராக இருக்கட்டும், முசோலினியாக இருக்கட்டும், இங்கே பக்கத்தில் இலங்கையில் நடந்த சிங்கள பேரினவாதமாக இருக்கட்டும், எல்லாமே பிற்போக்குத்தனமான கருத்துக்களை தான் முன்வைப்பாங்க. பழைய பாரம்பரியங்கள், பழைய இதுகள் தான் முன்வைப்பாங்க. அப்படி தான் இங்கேயும் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் திட்டமிட்டு பிஜேபி மூலமாக, பிஜேபி அங்கே சங் பரிவாரங்கள் மூலமாக வைக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே வடக்கு பகுதிகளில், வடக்கு மேற்கு பகுதிகளில் 2000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனங்களை, அதாவது பண்டைய பார்ப்பனையும் பண்டைய பிராமணியம் இடைக்கால பிராமணியமாக இருக்கக்கூடிய, பொதுவாக சில சனாதானம் கூட சொல்கிறாங்க, அதில் வர்ணம், சாதி, பெண்ணடிமைத்தனம், மூட நம்பிக்கைகள், இந்த விஷயங்கள் ஏற்கனவே சமூகத்தில் நிலவிட்டுருக்குது. அங்கெல்லாம் 2000 ஆண்டுகளாக நிலவிட்டுருக்குது. நம்ம தமிழ்நாடு போன்ற தென் பகுதிகளில் ஒரு 1500 தொடங்கி முழுக்க இறுக்கமாக 1000 ஆண்டுகளாக இருக்குது தமிழ்நாட்டில் இந்த விஷயங்கள். இதை அவங்க புத்த நெருப்பு அந்த மேலே இருக்கிறத இதை ஊதி, சாம்பலை ஊதி அவங்க 20-30 வருஷங்களாக பலமாக கட்டிட்டாங்க. 80கள்லேருந்து அது ஊதி ரொம்ப தெளிவாக பலமாக. ஆனால் அவங்களுக்கு புதுசாக ஒன்றும் இல்லை, ஏற்கனவே மக்கள்கிட்ட இருக்கிறத ஊதி அவங்க அதை இன்றைக்கி தன்னுடைய இதுக்கு பலத்தை கொண்டு வந்துட்டாங்க. அந்த கருத்தியல் இது இருக்குது. அதை புரிந்து கொள்ளாமல் இங்கே அரசியல் ரீதியாக அவர்கள் வெற்றி அடையுது, தோல்வி அடையுதை தப்பாக புரிஞ்சிகிட்ருக்கிறாங்க. அரசியல் ரீதியாக வெற்றி, ஆனால் கருத்தியல் பலம் அவங்க ரொம்ப பலமாக தமிழ்நாட்டில் ஆகிட்டாங்க. யார் வேணாலும் பேசுகிறாங்க இதுக்கு ஆதரவாக, எந்த மக்கள் வேணாலும் ஆதரவாக பேசுகிறாங்க. திமுகவுக்கு ஓட்டு போடுற மக்களும் இதை ஆதரித்து, கருத்தியல் ரீதியாக ஆதரித்து பேசுகிறாங்க. அண்ணா திமுக ஓட்டு போகிற மக்களும் கருத்தியல் ரீதியாக இதை ஆதரித்து பேசுகிறாங்க. இன்னும் வடக்கிலலாம் சொல்ல தேவையில்ல, அந்த கட்சிகள்லேயும் அந்த கருத்துக்கள் காங்கிரஸ்லேயும் வருது, எல்லா கட்சியிலையும் இதை ஆதரவு தெரிவிக்கிற கருத்துக்கள்லாம் வருது. அப்போ பலமாக ஆளுநரத்தினுடைய பிற பகுதியில் பிற பிரிவினரை பயந்துக்கிட்டு, இந்துத்துவாவுக்கு நாங்கள் எதிரி இல்லை, இந்துக்களுக்கு நாங்கள் எதிரி இல்லை, நாங்களும் இந்துக்கள் தான்ட்டு இறங்கி இவங்களோட போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு நிலைமை இருக்குது. இதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி பாசிச சக்திகளுடைய தன்மை வெறும் அவன் கட்சி பலமாக தேர்தலில் எந்த அளவுக்கு ஜெயிக்கிறான் தோக்குறான்றது அடிப்படையே கிடையாது. அவங்க எப்போ வேணாலும் அதிகாரத்தை உருவாக்கி கொள்வாங்க. அப்படி தான் பல மாநிலங்களை உருவாக்கிக்கிறாங்க. அதுபோல் இங்கே கூட உருவாக்குவாங்க. இங்கே கூட சுலபமாக அவனால் உருவாக்க முடியும். ஏன்னா எல்லா கட்சியிலும் பிற்போக்கு சக்திகள் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் பிற்போக்கு சக்திகள் இருக்காங்க. திமுகவை கூட அவங்க உடச்சி எடுக்க முடியும். அந்த அளவுக்கு பலமும், ஒரு பக்கம் இவங்களுடைய பலமும், அங்கே அந்த பலவீனமும், கருத்தியல் ரீதியான பலவீனமும் இருக்குது. அப்போ இந்த அபாயத்தை புரிந்து கொள்ளாமல் பிஜேபி இங்கே வளர முடியாது, பிஜேபி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறது தவறான விஷயம். அதனால் நம்முடைய ஃபோக்கஸு, நம்முடையது இதை விட்டு விலகக்கூடாது. அதனுடைய பொருள் மற்றது எடுக்கக்கூடாதுன்றதில் அதான் மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். இன்னொரு பிரிவினர் முழுக்க திமுகவுக்கு வாழா போகிறாங்க, அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதை நான் பின்னாடி விளக்குறேன். அப்போ மற்ற விஷயங்கள் எடுக்கக்கூடாதுன்னு, ஏன்னா நம்ம பாசிச எதிர்ப்பு மக்கள் முன்னணியே மற்ற விஷயங்களுக்கு போராடி இருக்கு. இந்த திமுக அரசுக்கு எதிராக நாம் சிக்கல்களை எடுத்துருக்கிறோம், திமுக அரசுக்கு எதிராக கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறோம். அப்போ அது செய்யாமலாம் இல்லை, அது செஞ்சுருக்கிறோம். அது செய்யக்கூடாதுன்றது இங்கே விஷயமே கிடையாது. ஆனால் ஃபோக்கஸ் நாம் முதன்மை எதிரியை போராடணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போம், பாசிசத்தினுடைய முக்கியமான அம்சமான இந்த ஒரே சந்தையை உருவாக்குவதற்கு
அவன் வந்து ஒரு மாநிலங்களெல்லாம் வந்து ஒடுக்கி மாநிலங்களே இல்லாமல் ஆக்கி தேசிய இனங்களுக்கான தேசிய அரசுகள் தான் இன்றைக்கி மாநிலங்கள்ன்ற பேரில் குறைந்தபட்சம் இருக்குது. அதையே இல்லாமல் ஆக்கி தன்னுடைய ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு ஒரு பக்கம் முயற்சி பண்ணுறான். அதிகார தன்மையில் அதுக்கு உதவி செய்யக்கூடியதாக அவன் என்ன பண்ணுறான், பண்பாட்டு தளத்தில் சனாதன கொள்கைகளை வந்து கொண்டு வரான். இதன் மூலம் நல்லா சுரண்ட முடுறான். இது ரெண்டுமே எதுக்கு அவனுக்கு? இது ரெண்டுமே ஒரே சந்தையாக கார்ப்பரேட் கம்பெனிகள், இந்திய கார்ப்பரேட் கம்பெனிகள், இந்த கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் பன்னாட்டு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் இது சுலபமாக இந்த சந்தையை வந்து பகிர்ந்தளிப்பதற்கும் சுரண்டுவதற்கும் ஏதுவாக மாற்றத்துக்கு தான் இந்த ஒரு பக்கம் இந்த அரசியல் நகர்வு, அரசியல் முழக்கம், ஒடுக்குவது, அந்த வேலைகளும் இந்த பிரச்சாரம், சிறுபான்மைக்கு எதிரான தாக்குதல், மக்களை பிளவுபடுத்துவது, திசை திருப்புவது என்றும் நடந்துட்டுருக்குது. இந்த ரெண்டு விஷயங்களுமே அவனுடைய பொருளாதார சுரண்டலுக்கு தான். இந்த பொருளாதார சுரண்டலுக்கு தான் இது ரெண்டுமே நடக்குது. ஆனால் அப்போ இந்த ரெண்டுக்கு எதிரான போராட்டங்கள் இல்லாமல் வெறும் திமுகவுடைய நடைமுறை தவறுகளுக்கான போராட்டங்கள் மட்டும் எடுப்பது கூட ஒரு திசை விலகல் தான். இது ரெண்டும் இன்றைக்கி வந்து திசை திருப்பப்பட்டு கிடக்குது. இந்த ரெண்டு விஷயங்களும் சனாதனம் என்பதும் மாநிலங்களோட உரிமை என்பதையுமே திமுக எடுத்து, திமுக தான் வந்து ஃபஸ்ட் பிளேயராக இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க ஃபோக்கஸ் ஆகிட்டுருக்குறாங்க. ஆனால் இப்படி பேசக்கூடிய இவங்க இதில் வந்து எந்தவித பங்கும் மாற்றாமல் அவங்க திசை திரும்பி திமுகவுக்கு எதிரான வெறும் நடைமுறை விஷயங்களை மட்டும் எடுத்து அவங்க சுருங்கி போகிறாங்க. ஒன்று திசை திரும்புகிறாங்க, இன்னொன்று சுருங்கியும் போயிருக்காங்க. இதுதான் வந்து நடந்துட்டுருக்கிற இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை. மற்றொரு பிரிவுடன் அதான் சொன்ன பிரிவினர் வந்து அவங்க எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா, அது ஒன்று அதுக்கு முன்னாடி நாங்கள் கூட அந்த பிரிவு தான் சொல்லிட்டு சிலர் வந்து கண்மூடித்தனமான விமர்சனம் வச்சுருக்காங்க. பொதுவாக அது என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால், ஒரு எதிர்கருத்து பேசுனாலே எதிர்பக்கம் முத்திரையை கொடுத்ததுன்றது வந்து இங்கே இருக்குது. அதுவும் அந்த ஏஎம்கே ஆரம்பித்து வச்ச வேலை அது. உடனே மாற்று கருத்துக்கள் இருந்தாலே உடனே வந்து முத்திரை குத்துவது, அது வந்து ஒழுங்காக அரசியல் போராட்டங்கள் வந்து நடத்துவது கிடையாது. இன்னொன்று தெரிந்து கொண்டு பேசுவது கிடையாது. இந்த முத்திரை குத்தில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, அவங்கள முழுமையாக ஆய்வு செஞ்சு அரசியல் போக்குகளை சொல்லலாம். சுட்டி காட்டுறது அரசியல் போக்காக தான் சுட்டி காட்டணும். அதுதான் வந்து சரியானது. ஆனால் ஒரு மாற்று கருத்தை, எதிர்ப்பு கருத்தை வச்சாலே வந்து இது பண்ணுறதுன்றது தவறானது. அந்த அடிப்படையில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், பிஜேபி முதன்மை இதுவாக பண்ணணும், நம்ம காங்கிரஸ் இதெல்லாம் வந்து இரண்டாம் கட்டம் தான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இவங்க என்னன்னா உடனே இவங்களுக்கான கூட்டணி, இவங்க அடுத்த தேர்தலுக்கு தயாராகிறாங்கன்னு ஒரு நிலவுடைமைத்தன்மையிலான ஊகங்கள், அந்த ஊகங்கள், சந்தேகங்கள் எல்லாமே நிலவுடைமைத்தன்மையான சிந்தனை முறை. அந்த சிந்தனை தளத்திலேருந்து ஊகங்களாக பேசுகிறாங்க. முதல்ல எங்களை வந்து தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து ஏற்கனவே தேர்தல் புறக்கணிப்புலேருந்து வந்த பிறகு ஃபஸ்ட்டு இன்றைக்கி அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அமைப்பு ஆரம்பித்தாலும் தேர்தல் புறக்கணிப்பு என்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணது காங்கிரஸை தோற்கடிப்புன்னு சொல்லி முத்துக்குமார் மக்கள் இயக்கன்றதை தொடங்கி அதில் வந்து காங்கிரஸ் தோற்கடிப்பு பண்ண முழக்கத்தை முன்வைக்கிறோம். இது வந்து ஒரு உத்தி. அப்பயே தேர்தல் பற்றி நாங்கள் வந்து எழுதிடுறோம். புறக்கணிப்புவாதமும் பங்கேற்புவாதமும் தவறானது. லெனினிய முறை என்பது ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு உத்திகளை வகுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு உத்தி, அதுதான் லெனினிய முறை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா, அதுக்கு லெனினிய உதாரணம் காட்டுறோம். அவர் வந்து 8 வந்து எழுதுகிறார், தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் 1908 எழுதுகிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, 1905 ஒரு புரட்சிக்கான அட்டன் நடக்குது, தோல்வி அடையுது. அப்போ நம்ம தேர்தலை புறக்கணித்தோம். அப்போது வந்து ஒரு நெருக்கடி கட்டம், மக்கள்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எழுச்சி இருந்தது, அதனால் நம்ம புறக்கணித்தோம், சரியானது. ஆனால் 1906 நாம் புறக்கணிச்சிருக்க தேவையில்லை, பங்கேற்றிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். 1907 கட்டாயம் பங்கேற்றிருக்கணும்னு சொல்கிறார். 8 தான் பங்கேற்கிறத பற்றி விவாதம் நடக்கும். அப்போ தான் பங்கேற்கணும் முடிவெடுக்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு அலசல். ஒவ்வொரு ஆண்டுக்குமான தன்மைகளை கூட அவர் அதனுடைய அளவுத்தன்மை, பண்புத்தன்மைக்கேற்ப அவர் முடிவுகளை சொல்கிறார். அப்போது ஒரு தேர்தலுக்கான உத்திகளை வகுக்கணுன்றது தான் எங்களுடைய கராரான நிலைப்பாடு. இந்த பங்கேற்புவாதம்,
இல்லை வந்து புறக்கணிப்புவாதம்ன்றதுக்குள்ளே சிக்கிக்க விரும்பல. 2 பேரும் ஒரே போட்டு தான், ஒரே படகில் சவாரி செய்பவர்கள் தான். நிரந்தரமாக புறக்கணிப்பவர்களும் நிரந்தரமாக வந்து பங்கேற்பவர்களும் ஒரே படகில் சவாரி செய்வர்கள் தான். அது வடிவங்களை போய் ஒரு மூலவத்தி ரீதியான வடிவங்களாக நிரந்தர வடிவங்களாக மாற்றுறாங்க. வடிவங்கள் எப்பவுமே நிரந்தரமாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இப்போ எங்களுடைய இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன்னா வந்து அவங்க வந்து நில உடைமைத்தன்மை ஊகங்கள் இதிலேருந்து வந்து இந்த கருத்தை வச்சுருக்கிறாங்க. அது உண்மையாக நாங்கள் யாருன்றதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்போது நாங்கள் வந்து 9 காங்கிரஸை தோற்கடிப்போன்றதை வந்து முன் வச்சு செயல்பட்டோம். இலங்கை ஈழத்தமிழர் கொல்லப்பட்ட போது நம்ம வந்து அந்த கொல்லப்படுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை வைக்கிறோம். அடுத்தது 14 என்ன வைக்கிறோம்னு சொன்னால், அடுத்தது அதே முட்டாள்தனமாக காங்கிரஸை தோற்கடிப்போன்னு வைக்கல. ஏன்னா பிஜேபி வளர்ந்து வர்றதை வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். பார்க்கும்போது என்ன சொல்கிறோன்னா, இவனோ டேஞ்சர். அப்போயே பாசிச எதிர்ப்பு முன்னணியை பற்றி நாங்கள் வந்து 1992லேருந்தே நாங்கள் பேசிகிட்ருக்குறோம் பாசிச அபாயத்தை பற்றி, பாசிச எதிர்ப்பு ஐக்கிய முறை கட்டுறதுன்ற பற்றி எப்போவுமே தொடர்ந்து நான் முன் வச்சிட்ருக்கிறேன். எல்லா கட்சிக்குள்ளேயும் போராடி அதை முழக்கத்தை முன்கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கான முயற்சிகள் செஞ்சுருக்கிறோம். அதுபோல் தான் இங்கேயும் நாங்கள் சொல்லிட்டு வரோம், பாசிச எதிர்ப்பு முன்னணி சொல்லிட்டு வரோம். அப்போ நாங்கள் என்ன முடிவெடுக்கிறோன்னா, 2மே அபாயம். இவன் ஈழத்துக்கு துரோகம் பண்ணி இது பண்ணவன், இன்னொன்று பொருளாதார கொள்கைகளை தீவிரமாக வந்து நடைமுறைப்படுத்திகிட்ருக்கிறான் அவன். ஆமாம், அப்புறம் தேசிய உரிமையெல்லாம் பறிச்சிட்ருக்கிறான் காங்கிரஸு. இன்னொன்று இவன் அபாயகரமானவன், இவன் வந்து ஒரு பாசிச கும்பல். இந்த கும்பல் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் வந்து கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய இது கூட போயிடும். அப்படின்றதுனால 2 பேரையும் புறக்கணிங்க, 2 சாரனை புறக்கணித்து நோட்டாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்கள் வந்து அப்போ வந்து நிலைப்பாடு எடுக்கணும். இதுதான் அப்போ எடுத்த நிலைப்பாடு. அதுக்கப்புறம் 19 நாங்கள் எடுக்கிற நிலைப்பாடு என்னன்னு சொன்னால், பிஜேபி அதிமுக கூட்டணி தோற்கடிப்போம் அப்படின்ற நிலைப்பாடு எடுக்கிறோம். இதுதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் நாங்கள் வந்து எடுத்து அந்த சமயத்தில் நாங்கள் வேட்பாளர் நாகப்பட்டினத்தில் நிறுத்தியிருந்தோம். அப்போ எங்களுடைய இதுவே அதான், இவங்கள தோற்கடிங்க, இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, வேறு யாருக்குன்னா ஓட்டு போடுங்க, இல்லை எங்களுக்கு ஓட்டு போடுங்க, இல்லை எங்களுக்கு போட முடியலன்னா வேறு யாருக்குன்னா ஓட்டு போடுங்க. இதுதான் எங்களுடைய பிரச்சாரமாக அப்போது இருந்தது. அது போன சட்டசபை தேர்தலையும் இதே பிரச்சாரம் தான் திருவையாறுலேயும் கோயம்புத்தூர்லையும் நிறுத்தி நாங்கள் பண்ணோம். வேட்பாளர் நிறுத்தி நாங்கள் பண்ணோம். ஆனால் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் வித்தியாசம். ஏன்னா நெருக்கடி ரொம்ப முத்துது. பிஜேபி வந்து கடுமையான ஒரு இதுக்கு வரான். இந்த தடவை வந்தால் இன்னும் வந்து 3வது தடவை வந்து முழுக்க பெரும்பான்மையோடு வந்தால் கடும் சிக்கல். அப்போ தமிழ்நாட்டில் அவனுக்கு வந்து சரியான இது கொடுக்கணுன்ற நோக்கத்துக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா, பாசிச பிஜேபி அடியோடு வீழ்த்துவோம், அதிமுகவை அம்பலப்படுத்துவோம், திமுக கூட்டணிக்கு வாக்களிப்போம், அதே சமயத்தில் திமுகவின் தவறுகளை தட்டி கேட்போம். இதுதான் நாங்கள் முன் வச்சோம். நாங்கள் எல்லாரோடய சேர்ந்துக்கிட்டு திமுகவுக்கு போய் திமுகவுடைய அவங்களோட சேர்ந்து எந்த பிரச்சாரமும் நாங்கள் பண்ணலை. இந்த திமுகவை தட்டி கேட்போம் அப்படின்னு நாங்கள் வச்ச இந்த முழக்கத்துக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. நாங்கள் வந்து துண்டறிக்கைகள்லாம் கொடுக்கும்போது அதே சமயத்தில் எதிர்ப்பு இருந்தது. எங்கே எதிர்ப்பு இருந்ததுன்னா, போலீஸ்கிட்டேருந்து அரசுக்கிட்டேருந்தே எதிர்ப்பு இருந்தது. நாங்கள் ஒட்டின போஸ்டர்கள் சுவரொட்டிகள் கிழிக்கப்பட்டது. கியூபிரஞ்சால் ஒரு மாவட்டத்தில் நோட்டீஸ் போட்டு வச்சுருந்த அச்சகத்தில் இருந்ததை யாரோ தகவல் கொடுத்து அது வந்து பறிமுதல் செய்யப்பட்டது. இதுதான் வந்து நடந்தது. ஆனால் ஒரு தவறான பிரச்சாரத்தை வந்து இவங்க வந்து இப்படி வைக்கிறாங்க. நாங்கள் வந்து என்றைக்குமே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அதாவது எங்களுடைய குறிப்பான திட்டன்றது பாசிச எதிர்ப்பு முன்னணி வச்சுருக்கிறோம். அந்த குறிப்பான திட்டத்தில் அதில் தெளிவாக சொல்லியிருக்கோம், கொள்கை ரீதியாக இன்றைக்கு ஆளுவர்க்கங்களோட நாம் போகலாமா அப்படின்னா கொள்கை ரீதியாக போகலாம். ஏன்னா ஸ்டாலின் போனார், பாசிச ஹிட்லரை எதிர்த்து அமெரிக்கா பிரிட்டன் இவங்களோட போனார். அதே போல் ஷாங்கே சேக்கை வந்து இவர் கூப்பிட்டாரு, நம்ம மாவோ
அப்போ அது போல் உதாரணங்கள் இருக்குது. அப்போ அது போல் போகலாம். ஆனால் நமக்கு அதுக்கான பலம் கிடையாது. பலம் இல்லாததுனால நாம் குறைந்தபட்சம் என்ன பண்ணலாம்னா, நாம் பகுதிகளில் கீழ்மட்டத்தில் சேர்ந்து நாம் பாசிசத்துக்கு எதிரான வேலைகளை செய்யணும். இந்த கட்சிகளோடு சேர்ந்து செயல்படலாம். கீழ்மட்டத்தில் ஒரு ஒருங்கிணைந்து செயல்படலான்றது தான் எங்களுடைய இது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்ம பலவீனமாக இருக்கிறதுனால இடது ஜனநாயக சக்திகளை பலப்படுத்துவதை முதன்மை நோக்கமாக கொண்டு இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்போது தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுன்றது, ஒரு குறிப்பிட்ட தேர்தலுக்கு ஒரு ஓட்டு போடுறதுன்றது வேறு. அது இந்த ஒரு போன நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமே நாங்கள் அந்த உத்தியை கையாண்டோம். அப்போ வருகின்ற தேர்தல்கள் அதே உத்தியை கையாளுவோம்னா அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு தான் கையாளும். பிஜேபியினுடைய வளர்ச்சி என்ன, பிஜேபியினுடைய செயல் என்ன மாதிரி அந்த தேர்தலில் அதனுடைய பாத்திரம் இருக்கும் அப்படின்றது தான் நாங்கள் முக்கியமாக பார்ப்போம். அதை வச்சு தான் தீர்மானிப்போம். முதன்மை எதிரிக்கு எதிராக தான் தீர்மானிப்போம். அது மட்டும் இல்லாமல் தேர்தலை மட்டும் மையமாக வைத்து செயல்படுறது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதை தொடர்ந்து நாங்கள் விமர்சிச்சிட்ருக்கிறோம். பாசிச பாஜகவை அடியோடு வீழ்த்துவோம் தான் எங்களுடைய இது முழக்கம். நாங்கள் கட்டணும்னு நினைக்கக்கூடிய பாசிச எதிர்ப்பு முன்னணி என்பது பாஜகவை தொடர்ந்து எதிர்ப்பது, வீழ்த்துவது அப்படின்றத நோக்கியே தான் இருக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்திட்டு வரோம். ஆனால் இப்போ கட்டினது அதுக்கான தான் இல்லை, அதுக்கு உடன்பாடே வரல. உடன்பாடு வராமல் அது பாசிச பாஜக ஆட்சியை வீழ்த்தோணும் போது தேர்தலுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் வந்துடுது. மாறுபட்ட கருத்துக்கள் வந்தோன்னா அது செயல்பட முடியல. அதனுடைய தொடர்ச்சியாக அது ஏற்கனவே கருத்தியல் ரீதியாகவும் அது தீர்க்கத்துக்கான செயல்பாடுகள் இல்லைன்னு சொல்லும்போது அது விரிவை நோக்கி வருது. அப்போ என்ன, தேர்தலை மையமாக வைத்து மட்டும் செயல்படுவதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் இந்த சக்தியை ஆதரிக்கலாம், இல்லை இந்த சக்தியை எதிர்க்கலாம், அவ்வளோதான். அந்த சமயத்தில் இது பண்ணுறது இல்லையா, நாம் தனியாக நின்று நாம் செய்யப்போம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் விஷயம். நம்மளை வலுப்படுத்த போகிறோம், அது போல் ஒரு சூழல் இருக்குதா அப்படின்லாம் கூட பார்க்கணும். அதுபோல் சூழல் ஒரு அபாயகரமான எதிரி வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும் போது நம்மளை நாம் முதன்மைப்படுத்திட்டு போவோம். நம்ம தனியாக இடது ஜனநாயக சக்தியில் வலுப்படுத்துகின்ற முழக்கத்தை வச்சு நாம் தனியாக தேர்தலை சந்திக்கும். அப்போ தேர்தல் என்பது ஒரு சிக்கலே கிடையாது. ஒரு மிகப்பெரிய விஷயமாக தொடர்ந்து பார்க்கப்படுதுன்றதே ஒரு தவறான இதுன்னு நான் பார்க்குறேன். அதன் அடிப்படையிலே செயல்படணும்னு நினைக்கிறது, அதன் அடிப்படையிலே எதிர்க்கணும்னு நினைக்கிறது ரெண்டுமே சிக்கல். அப்போது திமுகவை ஆதரிப்பவர்கள் நிரந்தரமாக எல்லாவற்றிலும் ஆதரிப்பது, இப்போயே ஐக்கிய முன்னணியை பற்றி அவர்கள் பேசுவது எல்லாம் தவறானது, வலது சந்தர்ப்பவாதம். அது அவங்களுக்கு வால் பிடிக்கிறதுக்கு தான் அது போய் நிற்கும் என்று தான் எங்கள் தொடர்ந்து நாங்கள் அதை விமர்சிச்சுட்டு வரோம். அந்த மாற்று அரசை பற்றி நாங்கள் பேசாததுக்கு அதான் காரணம். மாற்று அரசை பேசுகிறவர்களை அது வால் பிடிக்கிறதுக்கு, ஆளும் வர்க்கத்துக்கு வால் பிடிக்கிறதுல ஒரு வலது சந்தர்ப்பவாத திசைவிலகல் என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அப்போ இதுதான் உண்மை. அப்போ அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. நாங்கள் யாரோடையும் கூட்டணியோ இல்லை ஐக்கிய முன்னணியோ ஆளுவர்க்க கட்சிகளோட போக மாட்டோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சமரச சக்தி, அதாவது திமுக சமரச சக்தி அப்படின்னு இரு சாரருமே சொல்கிறாங்க. அதுதான் அதை விட கேலி கூத்து. என்ன விஷயம்னா, அதாவது இங்கே வரட்டுத்தனமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திமுக ஒரு சமரச சக்தி, அதனால் அதை தனிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனிமைப்படுத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்து. அதிலேருந்து நாம் அணுகணும் அப்படின்றது அவங்களுடைய கருத்து. அப்போ இன்னும் அதை லெனினிய அடிப்படையில் சொல்கிறாங்க. லெனின் அப்படி தான் சொன்னார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த திமுக கூட்டணி நம்ம பிஜேபி எதிர்க்கணும், திமுக கூட்டணியை ஆதரிக்கணும்னு சொல்லக்கூடியவங்களும் திமுக சமரச சக்தி, அவங்களோட ஐக்கியம் போராட்டம் சேரணும். மாவோ அப்படி தான் சொல்லியிருக்காரு. மாவோ சமரச சக்தியில் இங்கெல்லாம் தனிமைப்படுத்த முடியாதுன்னு மாவோ சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே, ஒன்று வரட்டுவாதம், இன்னொன்று சந்தர்ப்பவாதம். அது ஏற்கனவே
அந்த இது வந்து வலது அது வால் பிடிக்கிறது சந்தர்ப்பாதம் சொன்னோம்ல, அதனுடைய நீட்சி தான். 2 பேருமே கோட்பாட்டை வந்து ரொம்ப கொச்சையாக புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. கொச்சையாகவும் புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க, ரொம்ப குழந்தைத்தனமாக புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயம் சொன்னால், இந்த சமரச சக்திகள் இதெல்லாம் என்பது வந்து மூல ஊத்தியினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அதாவது அரசியல் மூல ஊத்தினுடைய விஷயம். இது செயல் ஊத்தி சம்பந்தமான விஷயமே இல்லை. முதல்ல அந்த அறிவே உங்களுக்கு இல்லை. என்ன வரையறுகிறார்னா, லெனினை பொறுத்த வரைக்கும், அதாவது மூல ஊத்தி என்பது வர்க்க அணிச்சேர்க்கை, வர்க்க அணிவரிசை வந்து எங்கெங்கே யாரை எங்கெங்கே நிறுத்துகிறோம், அதான் வந்து மூல ஊத்தி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதாவது அரசியல் மூல ஊத்தி என்பது இதுதான். இன்றைக்கி எல்லோரும் உளறிட்டு இருக்கிறாங்க, நிறைய உளர்றாங்க, கண்டதை மூல ஊத்தின்னு சொல்கிறாங்க. இந்த மூல ஊத்தி செயல்பட்டு இந்த வார்த்தைகள் படாத பாடுபடுது. ஆனால் பொருளறிந்து யாரும் வந்து பேச மாட்டாங்க. முன்னெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. எல்லாம் வாளுகளாகவும் பெரிய அனுபவம் இல்லாதவும் அரசியல் அனுபவம் இல்லாதனால இங்கே பிரச்சனை இருக்குது. முன்ன பழைய அமைப்புகள் எல்லாம் இருந்த தலைமைகள்கிட்ட இந்த பிரச்சனைகள் வந்தது கிடையாது. மூளை ஊற்றினா என்ன, செயலை ஊற்றினா என்ன, இந்த விவாதம்லாம் வந்து அப்படி வந்து நாங்கள் விவாதிச்சதாகவே தெரியல. அப்படி 2 பேருமே புரிஞ்சுக்கிட்டு எது வெளியில் பொருத்துவதில் என்ன பிரச்சனை, அதை எப்படி வகுத்துதல்ன்றத மாறுபாடுகள் தான் இருந்தது. இப்போ முழுக்க முழுக்க கோட்பாட்டை தவறாக சொல்கிறாங்க, கோட்பாடுகள் வரையறைகளே தவறாக சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன, லெனின் தான் வந்து வரையறுக்கிறார். ஃபஸ்ட்டு வாழ்க்கை அணிச்சேர்க்கை பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு சொல்லும்போது, எதிரிகள் யார், நண்பர்கள் யார், இதான் முதல்ல தீர்மானிக்கக்கூடியது. எதிரிகள்னால் ஆளுவர்க்கங்கள், இவர்களை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு நாம் யார் வந்து அதிகாரத்தை அமைக்க போகிறோம் அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய இது. அப்போது அவங்கள வந்து நாம் என்ன பண்ணுவோன்னா, இலக்குகள், எதிரிகள் அப்படின்றத தீர்மானிக்கிறோம். இலக்குகள் அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறோம். அப்போ இலக்குகள் என்பது யார், இங்கே ஆளுவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய அரசு அதிகாரத்தை கட்டி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆளுவர்கள், இவங்களுக்காக தான் இங்கே இருக்கிற எல்லாமே இருக்குது. இந்த சாதி அமைப்பும் கட்டி காக்கப்படுது, இந்த சட்ட ரீதியான விஷயங்கள் நடக்கிறதா ஒரு பாவனைகளுக்கான அரசு இயந்திரங்களும் கட்டி அமைக்கப்படுது. அப்போ இங்கே இருக்கிற ஆளுவர்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே இருக்கக்கூடிய இந்திய பெரும்பொருளாளி வர்க்கம், அது வந்து ஒரு ஆளுவர்க்கம். அப்புறம் கிராமங்களுக்கு மூலதன சாதிய நிலக்கு, நாங்கள் அப்படி தான் வரையறுக்கிறோம், மூலதன சாதிய நிலக்கிறார்கள் இவங்க. அடுத்தது ஏகாதிபத்தியம்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே மூலதனம் போடக்கூடிய பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனம். இந்த 3 இல்லாமல் இந்த 3 பொதுவாக எல்லாருமே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் கூடுதலாக அதிகார வர்க்க முதலாளித்துவம் அப்படின்னு சொல்கிறோம், அவங்கள தான் தரகன்னு சொல்கிறோம். யாருன்னா அரசியல்வாதிகள், அதிகார வர்க்கம். ஏன் இதை வந்து ஒரு தனியாக சொல்கிறோன்னா, இந்தியாவில் வந்து அரசு மூலதனம் என்பது தான் தீர்மானகரமானது, பெரும்பான்மையானது. அதை நிர்வகிக்கக்கூடிய, அதை தீர்மானிக்கக்கூடிய, அதனுடைய பலன்களை பெறக்கூடியவர்களாக இந்த அரசியல்வாதிகளும் அதிகார வர்க்கமும் அதிகாரிகளும் இருக்கிறதுனால அவர்களையும் வந்து அதிகார வர்க்கமும் முதலாளித்துவவாதிகள் அப்படின்னு வந்து நம்ம வரையறுக்கிறோம். அவங்களும் எதிரிகளாக 4 பேரையுமே சொல்கிறோம். நம்ம அதுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க சொல்லலை, மேல் மட்டத்தில் இருக்கிற தீர்மானிக்கக்கூடியவங்களை தான் நம்ம வந்து எதிரிகளாக வந்து வரையறுக்கிறோம். இது பின்னாடி வந்து நம்ம இன்னும் கூட வெளியாக பார்த்துக்கலாம். அந்த அடிப்படையில் அப்போ இந்த கட்சிகள்லாம் யார் அப்படின்னா, அதான் நம்ம அதிகார வர்க்கம்னு சொல்கிறோம். இவங்க தான் வந்து ஏஜென்ட்டுகள், அரசியல் கட்சிகள், அரசியல்வாதி, இவங்க தான் ஏஜென்ட்டுகள். யாருக்குன்னா, இவங்களும் அதிகார வர்க்க முதலாளித்தினுடைய ஒரு பகுதி. இவங்க வந்து யாருக்கு ஏஜென்ட்னா, அந்த மேலே இருக்கிற 3 பேருக்குமே ஏஜென்ட்டு. நம்ம சொன்ன மேலே இருக்கிறது இந்த 4வதாக சொல்லக்கூடியவங்க இந்த 3 பேருக்குமான ஏஜென்ட்டுங்க. இதுதான் விஷயம். அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவர்கள் வந்து நமக்கு இலக்குகள், இவர்கள் தூக்கி எறியப்பட வேண்டியவர்கள். அது தமிழக புரட்சின்னு நம்ம வடிவமைச்சாலும் சரி, இந்திய அவங்க வந்து சொல்லிட்டாலும் சரி, அது வந்து பின்னாடி வாச்சிக்கலாம். இவர்கள் இலக்குகள். அப்போ இயக்க சக்திகள் யார், இவங்களை தூக்கி அடித்து யாருடைய இது பண்ண போகிறோன்றது தான் விஷயம். இயக்க சக்திகள் வந்து நாங்கள் 9 பேர் சொல்கிறோம், மற்றவங்களாம் நான் வெறும் வர்க்கங்களை மட்டும் சொல்லுவாங்க. நாங்கள் வர்க்கங்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் சொல்லக்கூடிய பெண்கள், தலித்துகள், மத சிறுபான்மையினர், மீனவர், பழங்குடிகள் நாங்கள் சொல்கிற இயக்க சக்திகள். இவங்களுடைய அதிகாரம் 4 வர்க்கங்கள் இல்லாமல், அதாவது தொழிலாளி, விவசாயி, அதாவது நடுத்தர வர்க்கம்,
தேசிய முதலாளித்துவ வர்க்கம், அதெல்லாம் தேசிய வணிகர்கள். இந்த 4 பெரிய வர்க்கங்கள், இந்த 5 பேர் சேர்ந்த 9 பேருடைய இவங்க தான் இயக்க சக்திகள் சொல்கிறோம். இது லெனின் வரையறுக்கிறார். அது இல்லாமல் லெனின் இன்னொன்று என்ன வரையறுக்கிறார்னா, சமரச சக்திகள் ஒன்று வரையறுக்கிறார். யாருன்னு சொன்னால் குட்டி முதலாளித்த சக்திகள். நடுத்தர வர்க்கத்தில் முற்போக்கத்தை காட்டிக்கொண்டு சீர்திருத்தவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய குட்டி முதலாளித்துவ சக்திகள். ஆளு வர்க்கத்தினுடைய ஒரு பிரிவுலாம் கிடையாது, குட்டி முதலாளித்துவ சக்திகள். இவங்கள தான் சமரச சக்திகள் அப்படின்னு சொல்கிறார். இவர்களை அவர் சமரச சக்திகள்னு சொல்கிறார். இது ஒரு வகை. இதுதான் வகைப்பாடு. இந்த வர்க்கங்களை எந்த அணிகளில் அணி சேர்க்கிறோம், அணிவரிசைப்படுத்துகிறோம் அப்படின்றது தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இது இப்போ இன்னொன்று இருக்குது. என்ன விஷயம் சொன்னால், சேமசக்தி அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அதில் ஸ்டாலின் எல்லாரும் சொல்கிறாங்க சேமசக்தி அப்படின்னு சொல்கிறார். சேமசக்தினா ரிசர்வ் ஃபோர்ஸ். இது நமக்கு ஒரு பயன்படக்கூடியது, அப்பப்போ ரிசர்வில் பயன்படக்கூடியதுன்னா என்னென்னா ஆளு வர்க்கத்துடைய முரண்பாடு. இந்த ஆளு வர்க்கத்தினுடைய முரண்பாடு சேமசக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, இது தற்காலிகமாக செயலுத்தி சார்ந்தே பயன்படும். இதுதான் விஷயம். செயலுத்தி சார்ந்து பயன்படக்கூடியது தான் இது. அப்போ இங்கே நாம் சமரச சக்திகள்ன்ட்டு திமுகவை சொல்ல முடியுமா? திமுக ஒரு ஆளு வர்க்க கட்சி. அதை எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி சொல்ல முடியும்? அப்போ பார்த்தீங்கன்னா மற்ற காங்கிரஸ் எல்லாத்தையுமே சமரச சக்திகள் சொல்லாமல், ஏன்னா ராகுல் பயங்கரமாக கொள்கைகளை வைக்கிறாரு. அப்போது அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா விபி சிங், ஜனதா கட்சிகள் எல்லாத்தையுமே சமரச சக்திகள் சொல்லாமல் அப்படி கிடையாது. ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏன்னா ட்ரம்ப் கூட தேசியவாதம் பேசுகிறான். ஏன் சொல்கிறேன்னா, ட்ரம்ப் கூட அங்கே அமெரிக்க தேசியவாதம் பேசுகிறான். அமெரிக்காவில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் அவன் தேசியவாதி, அவன் தேசிய விடுதலுக்கான போராளி அப்படின்னு கம்யூனிஸ்டுகள் வரையறுக்கலாமா? அப்படி கிடையாது விஷயம். அப்போது அவங்களுடைய வர்க்க பண்புலேருந்து தான் சமரச சக்திகளை தீர்மானிக்கிறோம். முதல்ல வர்க்க பண்பு, அப்புறம் இந்த சமரச சக்திகள் அப்படின்னு யாருன்னு சொன்ன பொழுது குட்டி முதலாளித்த நடுத்தர வர்க்கம் ஆளு வர்க்கத்தினுடைய நலனுக்கு ஆளு வர்க்கத்தோட சமரசம் செய்து கொண்டு மக்களை திசை திருப்பக்கூடிய சீர்திருத்த கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய சக்திகளை நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம கொள்கை ரீதியாக குட்டி முதலாளித்த அடிப்படைகளை கொண்ட அமைப்புகள் சிலதெல்லாம் இருக்குது. அவங்க ஆளு வர்க்கத்தினுடைய முழுமையான ஆளு வர்க்கத்துக்கு நலன் செய்யக்கூடிய மறைமுக ஆளு வர்க்க உடன்பாடுகளோடு இன்றைக்கி செயல்பட்டு கொண்டு வருகிறவங்க இருக்கிறாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சீமானு, இவங்களாம் இருக்கிறாங்க. இவங்களாம் சமரச சக்திகள். இவங்க கட்டாயம் ஆளு வர்க்கமாக மாறுவாங்க, இல்லைன்னா மாறலைன்னா ஆளு வர்க்கத்தோடு எப்போவுமே சமரசம் செஞ்சுப்பாங்க. இவங்க வேறு, இவங்க வேறு. இவங்க ஆளு வர்க்கத்தினுடைய ஒரு பகுதி. ஆனால் குட்டி முதலாளித்த அடிப்படையை கொண்டவர்கள். முழுக்க முழுக்க குட்டி முதலாளித்த சக்திகளை கூட அவங்களுடைய கட்சியினுடைய பலமாக கூட கொண்டிருக்கிறாங்க. இது ரொம்ப நடுத்தர வர்க்கத்தை கொண்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான அம்சம். அப்போ இது புரிந்து கொள்ளாமல் இருசார்பே ஆளு வர்க்கத்தை, பலமான ஆளு வர்க்கத்தை, அவன் ரொம்ப பலமானவன் திமுக, பெரும் முதலாளிகள், திமுக அதிகார வர்க்க முதலாளிகள் கூட டாப்பில் இல்லை. அவங்க அண்ணா திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்கெல்லாம் ஏஜெண்டுகள் கூட கிடையாது. அவங்களே முதலாளிகள், அவர்களே இந்திய பெரும் முதலாளிகள். இவங்க 3 கட்சிகளுமே இந்திய பெரும் முதலாளிய கட்சிகள் இருக்கும். அவர்களே முதலாளிகள். ராமதாஸ் குடும்பமே முதலாளி குடும்பம், கருணாநிதி குடும்பமே முதலாளி குடும்பம். அது மட்டும் இல்லை, கருணாநிதி திமுகவில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஜெகத்ரட்சகன், டிஆர் பாலு, மாறன் குடும்பம், இப்படி நிறையா இருக்கிறாங்க. அதே போல் அண்ணா திமுகவில் எடப்பாடி, வேலுமணி, அந்த தங்கமணி, அந்த குரூப்பு முழுக்க எல்லாமே முதலாளிகள். அவங்களாம் இந்திய பெரும் முதலாளிகள். தமிழ்நாட்டு தேசிய முதலாளிகள்லாம் கிடையாது. கோடிக்கணக்கில் வெளிநாடுகளில் கொட்டுங்க, ஆயிரக்கணக்கான கோடி லட்சங்கள்லாம் தாண்டுற அளவுக்கு இவங்களுக்குலாம் சொத்து. அது மட்டும் இல்லாமல் இவங்க முதலாளிகளாக இருக்கிறாங்க. அப்போ இவர்களை போய் சமரச சக்திகள் அப்படின்னு சொல்கிறது தவறான கருத்து.
அது வந்து ஒரு ஒரு பக்கம் வரட்டுத்தனமாக அவர்களை எதிர்ப்பதற்கும், இன்னொரு பக்கம் சந்தர்ப்பாதமாக அவர்கள் வாழ் பிடிக்கிறதுக்கு தான் உதவும். சரி, அடுத்தது மாவோ சொன்ன லெனின் சொன்ன விஷயத்தை வருவோம். எப்படி சந்தர்ப்பாதமாக புரிந்து கொள்ளாமல் பண்ணுறாங்க. மாவோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த குட்டி முதலாளித்த வர்க்கத்தை சமரச சக்திகள் நாங்கள் பண்ணும்போது இங்கே இவர் என்ன பண்ணுறாருன்னா, புதிய ஜனநாயக புரட்சின்னு ஒரு வரையறை வகுத்து அதில் அவர்களை புரட்சிகர முகாமில் கொண்டு வந்து ஊசலாடு நண்பர்கள்னு வந்து அவர் வரையறுக்கிறார். அவர் புரட்சிகர முகாமிலே கொண்டு வந்துடுறார். ஊசலாடு நண்பர்கள் அப்படின்னு வரையறுக்கிறார். அதுதான் முக்கியம். இங்கே நாம் அப்படி தான் வரையறுக்கிறோம். இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய இந்த அமைப்புகள் எல்லாவரையும் நாங்கள் குட்டி முதலாளித்த அமைப்புகளை தான் பார்க்குறோம். குட்டி முதலாளித்த அமைப்புகள் தான் இன்றைக்கி வந்து எல்லா அமைப்புகளையும் நாங்கள் பார்க்குறோம். ஒரு அமைப்புகள் விடாமல் மார்க்சிய லெனினியம் எல்லாமே வந்து பேசக்கூடிய அனைத்து அமைப்புகளையும் குட்டி முதலாளித்த அமைப்புகளை தான் பார்க்குறோம். ஏன்னா அவங்களுடைய அதுவும் பிற்போக்கு குட்டி முதலாளித்தத்தை வெளிப்படுத்தக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்கிறதா கூட பார்க்குறோம். இதுதான் வந்து விஷயம். ஆனால் இவங்களாம் புரட்சிகர முகாமில் இருக்கிறாங்க. ஏன்னா அம்மாவை வந்து அந்த 4 வர்க்கங்களை வகுக்கிறாரு. அவங்க புரட்சிகர முகாம் ஒன்று வகுக்கிறாரு. அதில் ஒவ்வொரு வர்க்கத்தினுடைய கேரக்டரை தீர்மானிக்கிறது. அதில் குட்டி முதலாளித்தத்தை ஊசலாட நண்பர்கள் அப்படின்னு வரையறுக்கிறார். இதுதான் அந்த இதுக்கும் வந்து இருந்தது. அதை தான் அவர் வந்து விளக்குறார். மற்றபடி ஆளும் வர்க்கங்களோட ஐக்கிய முன்னணி என்றதை போட்டு குழப்பலை. அங்கேயும் லெனின் வந்து ஜெர்மனோட ஒப்பந்தம் போட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்து இன்னும் இங்கே அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயம், இன்னும் பாசிசத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸ்டாலின் ஹிட்லரோட கூட ஒப்பந்தம் போடுறாரு ஃபஸ்ட்டு. அப்போ தான் போருக்கு தயாரிப்பே செய்கிறார். ஏன்னா அவங்க பாசிச எதிர்ப்பு முன்னணிக்கு வரமாட்டுறாங்க. அமெரிக்கா, பிரிட்டனு, ஃப்ரான்ஸ்லாம் வரமாட்டுறாங்க. அப்போது ஹிட்லரோட போட்டுடுறாரு. ஹிட்லரோட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அந்த கட்டத்தில் அவர் முழுக்க வந்து போருக்கான ஆயுத தயாரிப்புகள் தான் நடக்குது அந்த கட்டத்தில். அதனால தான் பின்னாடி வெல்ல முடியுது. ஹிட்லரும் அது வந்து சோசியலிச நாடாக இருக்கிறதுனால தன்னை தாக்காது அப்படின்ற ரொம்ப தெளிவாக அவன் என்ன பண்ணுறான், முதல்ல இவங்களை அடிச்சுட்டா பின்னாடி வருவோம் அப்படின்னு அவங்கள வந்து அடிக்க ஆரம்பித்தேன்னா அவனுங்க வந்து அலறிக்கிட்டு ஐக்கிய முன்னணிக்கு அதுக்கப்புறம் வராங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் அவங்களோட ஒப்பந்தம் போனார். அப்போ இதெல்லாம் வந்து ஆளும் வர்க்கங்களை எப்படி நம்முடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். அது இடது ஜனநாயக ஆற்றல்களை முன்னுக்கு தள்ளுறதாக இருக்கணும். அதுதான் முக்கியம். நம்மளுடைய செயல்பாடுகள் இடது ஜனநாயக ஆற்றல்களை முன்னுக்கு தள்ளணும். எதிரிக்கு போய் நம்ம வந்து வால் பிடிக்கிறதா மாறிடக்கூடாது. எதிரினுடைய ஒரு பிரிவினருக்கு வால் பிடிக்கிறதா மாறக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து இவங்க வந்து ஒரு சாரர் தவறு பண்ணுறாங்க. இன்னொரு சாரர் அந்த மதிப்பீட்டிலேருந்து வரட்டுத்தனமாக அவங்கள வந்து எதிர்க்கணும்னு வந்து சொல்கிறாங்க. இதுதான் வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆள வர்க்க முரண்பாடுகளை பயன்படுத்துவது என்பது சேமசக்தி, அதாவது ரிசர்வ் ஃபோர்ஸ் அப்படின்ற அடிப்படையில் இருந்து தான். அது முழுக்க டாக்டிக்கலானது. சமரச சக்தின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மூல உத்தி ரீதியானது, அரசியல் மூல உத்தி ரீதியானது. அது நாம் இங்கே ஊசலாட நண்பர்களாக நம்மளை வரையறுக்கிறோம். மாவு வரையறது அதுதான் விஷயம். அடுத்தது வந்து இது வந்து கலைக்கப்பட்ட பிறகு சில தொடர்கள் ரொம்ப அதிர்ச்சியாகி வருத்தப்பட்டு பேசினாங்க. அவங்களாம் சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் இல்லாமல் இந்த அளவுக்கு நீடிச்சுன்றது நம்ம பாசிட்டிவாக பார்க்குறோம். கட்டாயம் அடுத்த கட்டம் நாங்கள் அங்கேயே அறிவித்தா போல் அடுத்த கட்ட செயல்பாடுகளை கொண்டு போவோம். அதாவது பிஜேபியை எதிர்த்த ஒரு முன்னணியை கட்டாயம் கட்டுவோம். அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். அங்கே இருக்கிறவங்க அப்படி சொன்னாங்க. இந்த கலைக்கணும்னு சொன்னவங்களுடைய நோக்கமும் அது தான் இருந்தது. பிஜேபி எதிர்த்து கூர்மைப்படுத்தக்கூடிய முன்னணியாக கட்டப்படணுன்ட்டு கட்டாயம் அதுக்கான சக்திகளோடு கட்டுவோம். ஏன்னா அங்கே வந்து ஜனநாயக சக்தியில் கூட வரட்டுத்தனமான அந்த போக்கு வந்து இருந்தது. யாரையும் உள்ளே வந்து கொண்டு வரத்துக்கு கூட அங்கே முடியல. ஒன்று நடைமுறைக்கு மக்கள்கிட்ட போகாத வடிவங்கள் இருந்தது, போராட்ட வடிவங்கள். இன்னொன்று புதிய ஜனநாயக சக்திகளை கூட அங்கே கொண்டு வரத்துக்கு மிகப்பெரிய தடை இருந்தது. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு பரந்த தன்மையில் ஒரு ஜனநாயக சக்திகளை பிஜேபிக்கு எதிராக பிஜேபி எதிர்க்கக்கூடிய சக்திகளை வந்து தனியாக வந்து கட்டாயம் கட்டுவோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தனிப்பட்ட முறை எங்களுடைய திட்டம் என்பது பரந்த அளவில் மக்களுடைய அனைத்து பிரச்சனைகளை எடுக்கிறதுக்கூடிய அது மாநில அரசை எதிர்த்து அல்லது பல வேறு விஷயங்களை வந்து எதிர்த்து, சாதிய விஷயங்கள் அந்த அமைப்புகளை எதிர்த்து
நாம் வந்து தனியாக ஒரு அமைப்பை கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதுக்கு வந்து ஒரு பரந்த ஜனநாயக அணியை அனைத்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட கலந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்காக, அதாவது சமூகத்தில் பற்றி எறியும் பிரச்சனைகளுக்காக தொடர்ந்து வந்து போராடி ஒரு இடது ஜனநாயக சக்தியிலே வலுப்படுத்துவது, மக்களை வந்து போராட்டத்துக்கு வந்து முழுக்க தயார் செய்வது, மக்களுக்கு வந்து போராட்டங்களை கற்றுக் கொடுப்பது, அவங்களுடைய படைப்பாற்றலை கொண்டு வர முயற்சி செய்வதுன்றது ஒரு அடிப்படையில் ஒரு பக்கம் வந்து இந்த வேலைகளை வந்து செய்யலான்ட்டு எங்களுடைய திட்டம் ஏற்கனவே சில முயற்சி பண்ணியிருக்கோம். 15 ஆண்டுகளாக இந்த முயற்சி பண்ணியிருக்கோம். அது நடுவில் வந்து இப்போ பண்ணி ஒரு 3-4 வருஷம் இருந்து அதுக்கப்புறம் சில வேறு பிரச்சனைகள் தலைமை மாற அவங்க கவனம் செலுத்தாமல் அதெல்லாம் இருந்ததுனால இப்போ நாங்கள் தெளிவாக முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் எங்களுடைய முன்னெடுப்பில் நாங்கள் பொறுப்பெடுத்து செய்வதற்கு நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம். ஏன்னா மற்றவங்களோட செஞ்சு அவங்க ஒரு எல்லைக்குட்பட்டே செயல்படுறாங்க, அவங்கவுங்களுடைய எல்லைக்கு செயல்படுறாங்க. நாங்கள் முழுக்க எந்தவித நிபந்தனைகள் இல்லாமல் பற்றி எறியும் பிரச்சனைகளுக்காக செயல்படுவது அப்படின்ற நோக்கத்தோடு ஒரு பரந்த ஜனநாயக அணியை வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கான முயற்சிகள் எடுப்போம்ன்றதையும் தோழர்களுக்கு சொல்லிக்கிறோம். அது பல பேர்கிட்ட பேசியிருக்கிறோம். ஏற்கனவே வந்து செயல்பட்ட அனுபவம் உள்ள தோழர்கள்லாம் கூட ரொம்ப ஆர்வம் வந்து இது காட்டியிருக்கிறாங்க. ஏற்கனவே சில விஷயங்கள் கூட தொடர்ந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு அமைப்பு தேவை. ஏன்னா இப்போ வெளியில் தனியாக போராட்டுக்கிறோம். இப்போ அவங்க திமுக அதுன்னு சொன்னாங்களே, அப்படி கிடையாது. திமுக எடுத்து நாங்கள் தொடர்ந்து போராட்டுக்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து நாங்கள் வந்து வழக்குகளை மாற்றுறது, அதாவது எங்கள் மேலே வழக்கு போட முயற்சி செய்வது, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இப்போ அதனால் வந்து நாங்கள் வந்து ஒரு பக்கம் மக்களை தயார் பண்ணுவதற்கான ஒரு பரந்த ஜனநாயக முன்னணி அணியை வந்து கட்ட போகிறோம். அதுக்கான முயற்சிகளும் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அதே போல் பிஜேபி குறிப்பாக பிஜேபி எதிர்ப்பு பாசிச பிஜேபி எதிர்ப்பு அணியும் வந்து கட்டுவதற்கான முயற்சி பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நடத்தக்கூடிய அரசியல் நிகழ்ச்சி நிரல் என்றது முழுக்க திசை திருப்பப்படுத்தான் வந்து நாங்கள் கருதுகிறோம். முழுக்க சனாதன எதிர்ப்பு, மாநில உரிமைகள், சுயாட்சி ஆனதுக்கும் பிஜேபிக்குமான ஒரு இதுவாக வந்து இது வந்து போயிட்டுருக்குது. இது முழுக்க ஆளுநர்களுக்கு இடையிலான ஒரு அதிகார அதுக்குள்ள சண்டைக்கில் இது வந்து முன்வைக்கப்படுது. ஆனால் அதுக்கு எதிராக உண்மையிலே வந்து இடது ஜனநாயக சக்திகளை வந்து மக்களை வந்து அதில் இடது ஜனநாயக சக்தியை நோக்கி நகர்த்தணுன்னா அதுக்கான ஒரு தெளிவான ஒரு இது பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் மூன்றாவதாக நான் கட்சி சார்பாகவும் இதுக்கு ஒத்து வரக்கூடிய சக்திகளோடு சேர்ந்து அதை வந்து செய்யறதுக்கு வந்து நாம் ஏற்கனவே அதுதான் வச்சோம். குறிப்பான திட்டம் நாங்கள் அதான் முன் வச்சோம். ஆனால் கூட்டு நடவடிக்கைகளே போயிட்டு இருக்கிறதுனால எங்களுடைய தனியான இதை வந்து நாங்கள் வைக்க முடியல. அப்போ அது தெளிவாக வந்து நாங்கள் வைக்கிறோம். ஆளுவர்க கருத்தியலான நவீன பிராமணியத்தை எதிர்த்து, நவீன பிராமணியம் என்பது அதாவது நியோ பிராமணிசம் என்ற நாங்கள் 3 கட்டமாக பிராமணிசத்தை பார்க்குறோம். பண்டைய பிராமணிசம் என்பது மனு காலத்திலிருந்து, அதாவது 2100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போத்திலேருந்து தான் பிராமணிசம் ஒரு கருத்தியல், முழு கருத்தியலாக உருவானதாக பார்க்குறோம். நாங்கள் புஷ்யமித்திர சுங்கனுடைய ஆட்சியிலிருந்து அப்போ 2100 ஒரு பண்டைய பிராமணியம் அப்படின்னு சொல்லக்கூடியது வர்ணம், பெண்ணடிமைத்தனம், மூட நம்பிக்கைகள், சடங்குகளை கொண்டதாக வந்து அது வந்து ஆளுவர்க கருத்தியலாக கட்டமைக்கப்பட்டது. அதுக்கு அடுத்ததாக அது சுமார் கிபி 300க்கு அப்புறம் சாதிய நில உடைமை சமூகமாக கட்டமைக்கப்படுது. இது இந்தியா முழுக்க சொல்லாது. நாங்கள் பண்டைய பார்ப்பனையும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து வடக்கிலையும் மத்திய பகுதியிலும் மேற்கினுடைய சில பகுதிகளிலும் மட்டுமே கட்டப்பட்டது. சாதிய நிலவுடைமை என்பது இந்தியா முழுக்க கட்டப்பட்டது. ஆனால் படிப்படியாக தான் கட்டப்பட்டது. கிபி 3ஆம் நூற்றாண்டிலேயே வடக்கிலையும் மத்திய பகுதிகளிலும் அது வந்து ஏற்கனவே இருந்த சூத்திர நிலவுடைமை சமூகம் சொல்கிறோம். அந்த சூத்திர நிலவுடைமை சமூகம் பண்டைய பிராமணியத்தினுடைய ஒரு கருத்தியலை அடிப்படையாக கொண்டது. அது சாதிய நிலவுடைமை சமூகமாக மாற்றப்படுது அப்படின்றது தான் எங்களுடைய ஆய்வு. தனியாக வந்து அதை வந்து விரிவாக பேசிக்கலாம்.
அப்போ கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு கட்டப்பட்ட சாதிய நிலவுடைமை, அந்த சாதிய நிலவுடைமை என்பது சாதி, வர்ணம், பெண்ணடிமைத்தனம், மூட நம்பிக்கைகள், சடங்குகள், இதை அடிப்படையாக கொண்ட இடைக்கால பிராமணியம் அப்படின்னு சொல்கிறோம். இதை இடைக்கால பிராமணியம் அங்கே கிபி 3ஆம் நூற்றாண்டு வந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பல்லவர்கள் ஆட்சியில் தொடங்கி கருத்தியல் ரீதியாக தோன்றால் கூட நடைமுறையில் கடும் போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தாலும் பிற்கால சோழர்கள் ஆட்சியில் தான் அது முற்றிலுமாக நிலை பெறப்பட்டது. ஒரு அதிகாரத்தின் மூலம்தான் ஒரு கருத்தியல் கூட கட்டப்படும். அது பலமான ஒரு அரசாக இருக்கும்போது கட்டமைக்கப்படுது. அது முழுக்க தென்னிந்தியா முழுக்க கட்டமைக்கப்படுது. வடக்கு மத்திய பகுதியில் குப்தர்கள் ஆட்சியில் கட்டப்படுற மாதிரி பிற்கால சோழர், இது ரெண்டுத்தையும் தான் ஆர்எஸ்எஸ் வந்து போர்க்காலம் சொல்லுவாங்க. ஏன்னா சாதிய நிலவுடைமை இந்த 2 ஆட்சிகளில் தான் கட்டப்படுது, பரவலாக கட்டப்படுது. அப்போ இந்த கட்டத்தை வந்து நாம் வந்து இடைக்கால பிராமணியம் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் காலனி வர்த்தகங்கள்லாம் வந்து காலனி ஆட்சி வந்த பிறகு தெளிவாக திட்டமிட்டு, அதாவது பிரிட்டிஷாரால் இந்தியா, பிரிட்டிஷ் இந்தியான்னு பேர் வைக்கப்பட்டது. இந்தியான்றது ஒரே சந்தைக்கான, ஒரே அதிகாரத்துக்கான இதுவாக அப்போ இருந்தது. ஒரே சந்தைக்கான இதுவாக அவன் வந்து கட்டமைக்கிறான், இந்த அதிகார இதுவை வந்து கட்டமைப்பேன். அப்போ இந்தியான்ற இதையும் இந்திய ஆளுவர்க்கங்கள் எடுத்துக்குது, அதாவது இந்திய பெரும்பாலாளிகள் எடுத்துக்கிறாங்க, அவங்களுக்காக உருவாக்கப்படுது. அப்புறம் இந்தி என்ற ஒரு இது வந்து ஆங்கிலேயர் வந்து கில்கிறிஸ்ட் என்றவர் வந்து ஒரு செயற்கையாக இந்தி என்ற ஒரு மொழி வந்து உருவாக்கப்படுது. அது வந்து ஏற்கனவே இந்த இந்துஸ்தானிலிருந்து சில உருது சொற்களை நீக்கிட்டு சமஸ்கிருதம், கரிமொழி அப்படி சில விஷயங்களை சேர்த்து ஒரு செயற்கையாக இந்தி என்பதும் உருவாக்கப்படுது. அதே போல் இந்து என்பதும் பிரிட்டிஷாரால் கிறிஸ்துவர், முஸ்லீம் அல்லாத அனைவரையும் இந்து என்று பதிவு செய்யப்படுது. அப்புறம் இந்து லா வந்து கொண்டு வரப்படுது. அப்போ 3மே பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்ட இந்த 3 தான் வந்து நவீன பிராமணியத்துடைய கூறுகளாக நிற்கிது. எப்படின்னு சொன்னால், அந்த இந்துன்றதற்குள்ள ஏற்கனவே இருக்கக்கூடிய வர்ணம், சாதி, பெண்ணடிமைத்தனம், மூட நம்பிக்கைகள், சடங்குகள் எல்லாத்தையும் அந்த இந்து என்றதில் வந்து உள்ளடக்கிறாங்க. அதன் மூலமாக இந்தியா முழுக்க ஒரே இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. 1. 2வது, நவீன கூறுகளாக தேசிய கூறுகளில் எப்பவுமே வந்து ஒரு தேசம், மொழி என்றதெல்லாம் வந்து முக்கிய பங்காற்றும். அப்போ இவங்க ஒரே இதை வந்து கொண்டு வரதுக்கு, அது இந்து பண்பாடாக வந்து இந்துவை கொண்டு வர்ற மாதிரி, இது ஒரே பொருளாதார நலனுக்காக இந்தியா ஒரே சந்தை என்பதற்காக அந்த பண்பாடு கட்டமைக்கிற மாதிரி தேசியம் என்பது கட்டமைக்கப்படும். இந்திய தேசியம் அப்படின்றது 200 ஆண்டுகளாக பலமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலாளிகளால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய போராட்டத்தில் கட்டமைக்கப்பட்டதை அவங்க தொடர்ந்து ஆட்சிக்கு 47 அதிகாரத்துக்கு வந்த பிறகு தொடர்ந்து அதை வந்து பலப்படுத்திட்டு போகிறாங்க. அதில் இன்னும் வந்து ஒரே சந்தை, ஒரே இது வந்து கொண்டு வரதுக்காக ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே தேர்தல் எல்லாம் ஒரே அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து பிஜேபி வந்து அதை வந்து தெளிவாக ஆர்எஸ்எஸ் வந்து இன்றைக்கி வந்து முன் வச்சிட்ருக்கிறாங்க. இந்த இந்திய சந்தைக்காக தான். அடுத்தது மொழி. அப்போ இதை கட்டமைத்து ஒருங்கிணைப்பதற்காக தான் மொழி வந்து அந்த உருவாக்கப்பட்ட அந்த மொழியும் கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரும் வெற்றி அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. என்ன வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்கன்னா, இந்தி என்பது எந்த தேசிய இனத்தின் மொழியும் கிடையாது. ஆனால் இந்தியை நிர்வாக மொழியாகவும் கல்வி மூலமாகவும் முழுக்க அவர்கள் நகரங்களில் முதல்ல திணித்து, கல்விகளை திணித்து, இன்றைக்கு உலகத்தில் 3வது அதிக மொழி பேசக்கூடிய எண்ணிக்கை கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் 35% இந்தி பேசுபவர்களாக கொண்டு வரப்பட்டாங்க. அந்த இந்தி பேசுபவர்கள் பெரும்பாலும் தங்கள் தாய்மொழியை இழந்தவர்களாக வந்து மாறி இருக்கிறாங்க. உண்டில் அன்றைக்கி வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் உங்கள் மதர் டங் என்ன பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ நிறைய பேர் போஜ்பூரி, வேறு என்ன மொழி தெரியும், இந்தின்றாங்க அவங்க மதர் டங். வேறு என்ன மொழி தெரியும்னு பார்த்தா அவங்க போஜ்பூரி சொல்கிறாங்க, ஹரியானாவி சொல்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதை தாய்மொழின்னு சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு தெரில, இந்தின்னு சொல்கிறாங்க தாய்மொழின்ட்டு. அப்போது ஒரு செயற்கையாக இந்தி பேசக்கூடிய ஒரு கூட்டத்தை, ஒரு மக்கள் திரளை அவங்க வந்து இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அது வந்து ஒரு இந்திய பெருந்தேசியவாதமாக இன்றைக்கி வந்து அதை தான் வந்து ஆர்எஸ்எஸ் முழுக்க காங்கிரஸும் செஞ்சது, ஆர்எஸ்எஸும் வந்து அதை வந்து
காங்கிரஸும் இந்தியா என்ற விஷயங்களை வந்து தொடர்ந்து செஞ்சது. அது வந்து பண்பாட்டு விஷயங்களை மறைமுகமாக வந்து இந்துன்ற விஷயங்களை மறைமுகமாக பண்ணாலும், ஆனால் அதுவும் செஞ்சது. இவங்க இன்னும் விக்ரஸ், அதாவது வீரியமாக இன்றைக்கு வந்து அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்தி தேசியவாதத்தை கிளப்புறாங்க. அது இந்தியை வந்து ஏன் படிக்கக்கூடாதுன்ற கருத்தாக்கம் பலமாக வந்து உருவாக்கப்படுது. தமிழ்நாட்டிலே பல பேர் பேசுகிறாங்க, மக்கள் பேசுகிறாங்க. இன்றைக்கி ஒரு பேட்டியில் வந்து ஒரு தொலைக்காட்சி வந்து எல்லாருக்கிட்டையும் பேட்டி காட்டுறாங்க. அதில் குறைஞ்சபட்சம் 1/3 வந்து ஹிந்தி படிக்கிறது வந்து தப்பு கிடையாதுன்னு பேசுகிறாங்க. இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக தமிழ்நாட்டிலே வந்து பேசக்கூடிய அளவுக்கு அதை வந்து மாற்றி வச்சுருக்கிறாங்க. அப்போ பிஜேபியில் அபாயம் இல்லைன்னு சொல்கிறவங்களாம் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் படிப்படியாக கோயில்களை கைப்பற்றியாச்சு. கோயில்கள் முழுக்க அவங்களுடைய கருத்தாக்கத்தை பேசக்கூடிய பெண்கள் தான். பெண்களை கணிசமாக அவங்க வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ இந்திய பெருந்தேசியவாதத்தை அவங்க வந்து முன்னிறுத்துவாங்க. இது வந்து ரொம்ப சிக்கலான இது. அது இல்லாமல் நம்ம மக்கள்கிட்ட கூட ஏற்கனவே வந்து பிறக்கும் போதே சாதியால் பிறகுறாங்க, சாதியாராக தான் பிறகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தேசியம்னு எடுத்துக்கிட்டால் இந்தி தேசியம், இந்தியர் அப்படின்னு சொல்கிறது தான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்டே பெரும்பான்மை எல்லோரும் அப்படி தான் இருக்கிறாங்க. தமிழர்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான, அது ஒரு அறிவுபூர்வமாக உணர்ந்த ஒரு முன்னோடி சக்தியில் மட்டுமே நாங்கள் வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தன்மை வந்து இருந்துச்சு. அப்போ இது இந்த அபாயகரமாக இருக்குது. அப்போது இதை எதிர்த்த, அதாவது இது போலியாக பிரிட்டிஷார் உருவாக்கப்பட்ட விஷயங்களை இவர்கள் எடுத்துக்கொண்டு இன்றைக்கி ஆளுவர்க்கத்தினுடைய கருத்தியலாக இந்த நவீன பிராமணியம் உருவாயிருக்கு. இதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஆர்எஸ்எஸ் வந்து இன்றைக்கி வந்து எல்லா விஷயங்களும் செஞ்சிட்ருக்குது. அப்போ இன்றைக்கு நாம் கட்டமைக்க வேண்டிய விஷயம் தமிழ் தேச விடுதலைக்கு, தமிழ் தேச இதுக்கும் நவீன பிராமணியத்துக்குமான ஒரு இதை வந்து கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதுக்கான விஷயங்களை வந்து கொண்டு போகிறதுன்றது தான் முக்கியமானது. நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து கூட்டரசு கொண்டு போயிட்டுருக்கோம். தமிழ் தேச கூட்டரசு அப்படின்றத வந்து நாங்கள் கொண்டு போயிட்டுருக்குறோம். அப்போ இந்த இதை வந்து கட்டமைக்க வேண்டியது. இதன் பின்னாடி திசை திரும்பாமல் அதெல்லாம் போராடணும், எல்லாத்தையும் போராடணும். ஆனால் இதுக்கு தடையாக இருக்கிறத வந்து நம்ம உடைக்காமல் வந்து இதை முன் எடுக்காமல் தடைகளை உடைக்க முடியாது. அவங்க பின்னாடி வால் பிடிச்சிக்கிட்டு ஒன்று ஆதரிக்குது அல்லது எதிர்க்குதுன்றது அவன் வச்ச அஜெண்டா பின்னாடி ஓடிட்டு இருக்கிறது தான் இன்றைக்கு அரசியல் போக்காக இருக்குது. இடது ஜனநாயக சக்தியினுடைய போக்கு என்னென்னா, இந்த விஷயங்களை, அதாவது அவங்க திராவிடம் ஆரியர் கட்டமைக்கிறத இவங்க வந்து முழுக்க அது பின்னாடி போய் அதை ஆதரிக்கக்கூடிய விஷயங்களை வந்து முன்வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எதிர்க்கிற விஷயங்களை முன்வைக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அந்த அஜெண்டாக்குள்ளே தான் செயல்படுறாங்க. எல்லாமே அவங்களுடைய அஜெண்டாக்குள்ளே தான் செயல்படுறாங்க. நாம் கொஞ்சம் தெளிஞ்சு அதிலேருந்து வெளியில் வர வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கி நாம் கட்டமைக்க வேண்டியது தமிழ் தேசம் நவீன பிராமணியம் என்ற கருத்தாக்கத்தை தான் நம்ம வந்து கருத்தியலை முன்கொண்டு போக வேண்டிய தேவைகள் இருக்குது. அது வந்து அந்த தேவையிலேருந்து செயல்பாடுகள் இருக்குது. இது வந்து ஒரு 3வது செயல்பாடாக எங்களுடைய செயல்பாடு இருக்கும். இந்த செயல்பாட்டுக்கு ஒற்று வர இதில் வந்து பரந்த அளவுலாம் நான் தயார் கிடையாது. இது தெளிவாக இந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டவங்களை வைத்து மட்டுமே நெருக்கமாக கட்டுறதுன்றது முடிவு பண்ணியிருக்கோம். இந்த 3 விதமான செயல்பாடுகளை நாங்கள் முன்கொண்டு போகிறது தான் எங்களுடைய திட்டம்.